கேக்குதா டக்கு சூப்பர். ஹலோ 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 இப்ப கேக்குதா? ஓகே. ஓ இன்னைக்கு நம்ம சண்டே 20 questions from physics, 20 chemistry பிரிச்சிருக்கோம். சூப்பரா மாசா கிளாஸ் செஷன் ஆரம்பிச்சலாம். பட் செஷன் ஆரம்பிக்கணும்னா ஒரு குட்டி ஃபயரை மட்டும் போட்டு சூப்பரா சூப்பரா இப்பவே ஆரம்பிச்சலாம். ஸ்டார்ட் வித் சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம். செஷன் ஆரம்பிக்கலாமா? ஷால் வி டக்கனா? ஓகே ஓகே சூப்பர். MVSAT exam டா ஓகேவா சார். லாஸ்ட் டேட் வந்து 30th. ஏன் வேதாந்துல படிக்க லைக் டாப் ஸ்டூடெண்ட் ரேங்க் எடுக்கிறீங்க, ஆல் இண்டியா ரேங்க் நீங்கள் வந்து என்ன எடுக்கிறீங்க? ஹோம் பிரேக் for some time. சரியா? Video is not able to. இருங்கடா. No, this is not advice session. This is problem solving session. மெயினா என்ன ப்ராப்ளம்ஸ் டவுட் இருக்கு சொல்லியிருந்தீங்களா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ப்ராப்ளம்ஸில் டவுட் இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? வாய்ஸ் கேட்கல, இப்போ கூட கேட்கலையா? ஹலோ 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 கேட்குதா இல்லையாடா? கேட்கலையா? வாய்ஸ் கேட்கலையா? ஓகேன்றாரு. சவுண்ட் வைக்கிறேன். கேட்குதேடா? கேட்குது, விட்டு கேட்குதோ? சரி ஓகே, கேட்குதுல்ல? ரைட்டா? MVSAT எக்ஸாம் அதனால் எழுதுனீங்கன்னா ரேங்க் வரும். அப்புறம் ஸ்காலர்ஷிப்பில் ஏடா ஆனால் கேட்குது இல்லைடா? கேட்குது இல்லை, ஒன்றும் பிரச்சனை போகலாம்ல. சார் கண்ணாடி இருக்குது இல்லை அவர்கிட்ட சொல்லிட்டு தான்டா எடுத்தேன். பாரு இன்னைக்கு நான் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கு சார். ஸ்டார்ட் பண்ணிட சொல்லிட்டாங்க மேம். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெலாசிட்டியில் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயங்கள் நான் கிளாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓகேவா? என்னது ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் ஓகேவா? இருக்குன்னு வச்சுக்கூட ஏன்னு ஒருத்தர் பின்னு ஒருத்தர் வந்துட்டு பி இருக்காருன்னு ஓகேவா? ஏவோட ஸ்பீடு வந்துட்டு கிலோமீட்டர்ஸ் பர் பியோட ஸ்பீட் நம்ம வந்து ரெண்டு விஷயம் கண்டுபிடிப்போம். என்ன ரெண்டு விஷயம் கண்டுபிடிப்போம்? வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. கண்டுபிடிப்போம். வெலாசிட்டி
யா கரெக்டா? இதுவே வந்துட்டு இப்போது இதில் இந்த ஏபி அப்படின்னு எழுத என்னது விஏபி அப்படின்னு ரெஃபரன்ஸ் ஏ வந்து எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கும். இப்போ என்னது பிஏ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஏ எப்படி ட்ராவல் இப்போ 10 கிடைக்குது. அப்போனா வந்துட்டு பியோட ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தா ஏ வந்துட்டு பியோட 10 கிலோமீட்டர் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அதே இது இப்போ வெலாசிட்டி மைனஸ் -10 ஏன் சார் மைனஸ் வருது? ஏவோட பாரு பி என்னடா ஆகிட்டு இருக்கும், ஏ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாரு என்னடா ஆகிட்டு இருக்கும். பி வந்துட்டு பின்னாடி 10 கிலோமீட்டர் போன மாதிரி தெரியும். ஏன்னா ஏ வந்து ஆக்சுவலாக 60 கிலோமீட்டர் போகிறாருன்னா பியோட 10 கிலோமீட்டர் முன்னாடி போயிருக்கும். கரெக்டாக என்ன இருக்கும், ஏ வந்துட்டு இங்கே இருக்கும்னா பி இங்கே தான் இருக்கும். இந்த 10 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போது ஏ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாரு பி வந்து 10 கிலோமீட்டர் பின்னாடி இருக்க மாதிரி தெரியுது. என்னது ஏவை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு பார்க்கும்போது பி வந்து 10 கிலோமீட்டர் பின்னாடி இருக்க மாதிரி தெரியுதா? அதனால தான் வந்து வருது. புரியுதாடா? புரிஞ்சுதா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து சப்ராக்ட் தான் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணும்போது எங்கே சார் இங்கே -10 ஏன் சார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரம் கழிச்சு ஏவோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாரு பி வந்து 10 கிலோமீட்டர் பின்னாடி தான் இருக்கும். அதனால தான் -10 வருது. அதே வந்து இந்த ஃபஸ்ட்டு கேஸில் பாரு பியோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஏவை பார்ப்பேன். ஏ வந்து 10 கிலோமீட்டர் முன்னாடி போயிருக்கும். கரெக்டாக? அதனால தான் உனக்கு வந்து +10 kmph அப்படின்றது வருது. புரிஞ்சுதாடா? இஸ் தட் கிளியர் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? இஸ் தட் கிளியர்டா? வாய்ஸ் நாட் கிளியர் சார். இருங்கடா. ஏய் சர்வேஷ், என்னடா டவுட் இது? 50 - 60 நாட் கிளியரா? வி வெலாசிட்டி ஆஃப் பி ஏயோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து பார்த்தா நீ இங்கே விஏ - விபி பண்ணியிருக்கியா? ஏபின்னு பிஏன்னு வரும். பி வந்து 15 உனக்கு தெரியும், -ஏவோடது 60. இப்போ வந்து -10 வருது. ஏன் சார் -10 வருது? ஏன் -10 வருது? ஏன்னா ஏவோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது பி வந்து 10 கிலோமீட்டர் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? அதனால தான் -10. ஒரு மணி நேரத்துக்கும் இல்லைடா வாய்ஸ் நாட் கிளியரா? வெயிட் பண்ணடா. வெயிட் ஐ வில் பிரிங் மேம். ஒரு நிமிஷம் வருங்க, நான் மேமை கூட்டிகிட்டு வரேன். கேர்ள்ஸ் இருங்கடா, வேறு ஸ்டூடியோலேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுறோம். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வேறு ஸ்டூடியோலேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுறோம். ஓகேவா? கிவ் அஸ் லைக் 5 minutes, வில் கம் பேக். ஓகே கமிங். எஸ், இப்போ நாங்கள் பேசுறது கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கேட்குதாடா? கிளியராக இருக்காடா? சொல்லுங்க பார்ப்போம். ஹாய். நான் பேசுறது கிளியராக கேட்குதா? புரியுதா? Is that clear டக்கண்ணா? கேக்குதா? Is that clear டக்கண்ணா? சார் கேட்குது, வாங்க. ஓகே சூப்பர். ஸோ திருப்பி நம்ம மதன் சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் ஃபோன் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு, சீக்கிரமாக வந்துடுவார். மீன்வைல் சண்டே என்னடா கவுண்ட்டு கம்மியாக இருக்கு? வாட் ஹேப்பண்ட்? ஹாய் வைஷ்ணவி,
Hi, Madhupriya. Okay, sir Vantari, he will start with the questions. Okay, are you guys ready, boys and girls? Shall we start the class? Start பண்ணிடலாமா? You guys ready? அங்கே எழுதுனது புரிஞ்சாடா இல்லை அது புரியலையா? அது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரியா? என்னது அங்கே எழுதுனது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எஸ் 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 ஹலோ, ஐ யூ ஆல் எக்ஸைட்டட்? கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? புரிஞ்சிருச்சா? அங்கே எழுதுனது புரிஞ்சிச்சா? அடுத்த இது பார்க்கலாமா? ஒரே நிமிஷம் டீச்சிங் மோட் போய்க்கலாமா? போயாச்சு. சரி, ஓகேடா. இப்போ பாரு, நல்லா கவனி. ஃபஸ்ட்டு இது வந்துட்டு அங்கே எடுத்தேன், அது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நீ சொல்லிட்டேன். அடுத்த இது பார்க்கலாமா? அதே மாதிரி பாரு, நான் என்ன சொன்னேன், வெலாசிட்டி ஏ இருக்குது, ஏன்னு ஒன்று இருக்குது, பின்னு ஒன்று இருக்குது. இப்போ விஏபி அப்படின்னு நான் எழுதுறேன்னா நான் வந்து பியை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு ஏவோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்க்குறேன். அதே விபிஏன்னு எழுதுறேன்னா ஏவை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு பியோட வெலாசிட்டி என்ன இருக்குது அப்படின்றது பார்க்குறேன். சரியா? ஓகேவா? இது கிளியரா? இது சிம்பிள். சரியா? இப்போ பார்த்துக்கோ, நான் வந்துட்டு அதே ஏ இப்படி இருக்குடா, இங்கே வந்துட்டு 60 kmph ட்ராவல் ஆகுது. ஓகேவா? பி வந்து இங்கே இருக்குது, பி எவ்வளோவில் ட்ராவல் ஆகுது? 50 km/h ட்ராவல் ஆகுது. ஓகேவா? ஏ வந்து ரைட் சைடு போகுது, ஸோ எக்ஸாக்ஸோட பாசிட்டிவ் டைரக்ஷன். பி அதே வந்து லெஃப்ட் சைடு போகுது. சரியா? பி என்ன ஆகுது? லெஃப்ட் சைடு போகுது, அப்போது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்படிலாம் போகுது. சரியா? இப்போ வந்துட்டு இது கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ், நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 200 km இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? 200 km இருக்குது அப்படின்ட்டு வச்சுக்கோ. இப்போது நான் வந்து வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி முதல்ல பார்க்குறேன். எப்படிடா? ரெண்டு வெலாசிட்டி சப்ராக்ட் தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டேன். ஸோ velocity of A first minus velocity of B. என்ன பண்ணுவேன்? velocity of A என்னது? 60 km/h. கரெக்டா? என்னது? 60 km/h மைனஸ் velocity of B என்னடா? நெகட்டிவ் 50 km/h. என்னது? நெகட்டிவ் 50 km/h. ஏன் சார் நெகட்டிவ் போடுறீங்க? ஏன்னா அது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் வருது. இங்கேருந்து இப்படி வருது, அது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன். இப்படி போனால் தான் பாசிட்டிவ் சொல்லியாச்சு. ஸோ இப்படி வர்றதுனால நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் வருது. அப்போது டோட்டலாக என்னடா வரும்? 60 மைனஸ் ஆஃப் -50 110 km/hன்னு வரும். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த 200 km இருக்கா, 1 hour கழித்து பார்த்தா, என்னது 1 hour கழித்து பார்த்தா பியோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது ஏ வந்து 110 km கிட்ட வந்திருக்கும். என்ன இருக்கும்? பி ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நீ நினச்சின்னா 110 km வந்து ஏ கவர் பண்ணியிருக்கோம். அதான் அதுக்கு அர்த்தம். சரியா? ஓகேவா? சிம்பிள். இப்போ அதுவே வந்து நீ ஏ ஸ்டேஷனரியாக வச்சுட்டு வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ என்னது? ஏ தான் வந்து உன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸு, பியோட வெலாசிட்டி பார்க்க போகிறேன். இது பார்க்கும்போது என்னடா ஆகும் உனக்கு? வெலாசிட்டி ஆஃப் பி போடணும், விச் இஸ் -50. கரெக்டாக? -50 போட போகிற. அதுவே வெலாசிட்டி ஆஃப் ஏ என்னடா? ஏ வந்து 60 km/h, இங்கே வந்து மைனஸ் சைன் தான் இருக்குது, ஸோ -60 போடுவேன், விச் இஸ் ஈக்குவல் டு -110. கரெக்டாக? -110 kmph அப்படின்னு வரும். இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா, ஏவோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது பி வந்து 110 km லெஃப்ட் சைட் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கரெக்டாக? 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டேஷனரியாக வச்சுட்டு பி மட்டும் நீ நகர்ற மாதிரி பார்ப்ப. அப்போது பி வந்து இந்த சைடு 110 km வந்திருக்கும். புரிஞ்சது அழகண்ணா? எஸ், தட் இஸ் ஆல் இஸ் ஹேப்பனிங். அவ்வளோதான் நடக்குது. இப்போது அந்த ஏ அண்ட் பி கேஸ்லேயே ஒரு மேட்டர் இருக்குது. என்னது? ஏ அண்ட் பி கேஸ் ஒரே டைரக்ஷனில் போகிற மாதிரி நம்ம பார்த்தோம். அதுலேயே ஒரு விஷயம் இருக்குது. என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பி ஸ்டேஷனரியாக வச்சு ஏவோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சப்போ உனக்கு வந்து 10 kmph அப்படின்னு வந்துச்சு. அதே வந்துட்டு வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் ஏ பார்த்தப்போ -10 kmph வந்துச்சு. கரெக்டாக? இது ஒன்று ஞாபகம் இருக்கா? இப்படி தான் வந்துச்சு. ஏன் சார் அப்படி வருது அப்படின்னு நீ பார்த்தீங்கன்னா, ஏன் சார் அப்படி வருது அப்படின்னு நீ பார்த்தீங்கன்னா, நீ ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்கா, பியோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது ஏ வந்து 10 km முன்னாடி ட்ராவல் ஆகிருக்க மாதிரி இருக்கும்.
அதுவே நீ ஏவோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பியை பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கேஸ் ஏவை ரெஃபரன்ஸ் ஃப்ரேமாக வச்சு பியை பார்த்தீங்கன்னா பி வந்து 10 மீட்டர் பின்னாடி தள்ளி 10 கிலோமீட்டர் பின்தங்கி இருக்கும். ஓகேவா? என்னது 10 கிலோமீட்டர் பின்தங்கி இருக்கும். அதனால தான் -10 வருது. அதே 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா 20 கிலோமீட்டர் பின்னாடி போயிருக்கும். அதனால தான் வந்து மைனஸ் சைன் வருது. புரிஞ்சுதா? ஈஸியா? கிளியரா? சிம்பிளா? ரொம்ப ரொம்ப ஈஸிடாகண்ணா இது. சரியா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி உனக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ப்ராப்ளம்ஸில் போயிடலாமா? ப்ராப்ளம்ஸில் போகும்போது உனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரியா? ப்ராப்ளமில் போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாரு. பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ கிரவுண்டா. சரி, ஓகே. அண்ட் இல்லை, ஸ்டாண்டிங் ஆன் மூவிங் ட்ரக் த்ரோஸ் அ ஸ்டோன் வர்டிகலி அப்வர்ட்ஸ் ரிலேட்டிவ் டு ஹிம்செல்ஃப். ஓகேவா? ஸோ ட்ரக்கில் போயிட்டே இருக்கும்போதே ஸ்டோனை தூக்கி மேலே போடுறாங்களாம். ஸோ பர்சன் ஸ்டாண்டிங் ஆன் த கிரவுண்ட், ஸ்டோன் எப்படி அப்பியர் ஆகும்? ஸ்டோன் எப்படி அப்பியர் ஆகும்? ரைஸ் வர்டிகலி அப் அண்ட் கம் டவுனாக தெரியுமா? நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ வந்து கிரவுண்டில் தான் நிற்கிற. ட்ரக்கில் போயிட்டுருக்க ஒருத்தங்க. ஓகேவா? ட்ரக்கில் போயிட்டுருக்க ஒருத்தங்க வந்துட்டு இங்கேருந்து தூக்கி போடுறாங்க மேலே. சரியா? கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது எப்படா தெரியும்? ட்ரக்கோட வெலாசிட்டி வந்து அந்த ஸ்டோன் கேரி பண்ணும். ஏன்னா ஸ்டோனும் அந்த ட்ரக்கும் கான்டாக்டில் தான் இருக்குது ரிலீஸ் ஆகிற வரைக்கும். ஸோ ட்ரக்கோட வெலாசிட்டி அந்த ஸ்டோன் கேரி பண்ணும். அப்போது நீ கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது, ட்ரக்லேருந்து பார்க்கும்போது என்ன ஆகும்? நீ வெறுமனே இப்படி மேலே தூக்கி போட்டு இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே கிரவுண்ட்லேருந்து நீ பார்க்கும்போது அந்த மனுஷன் என்ன ஆயிருப்பான்? ட்ரக் வந்துட்டு இங்கேருந்து இங்கே போயிருக்கும். ஓகேவா? ட்ரக் இங்கேருந்து இங்கே போயிருக்கும். ஓகேவா? அண்ட் அந்த பர்சன் இங்கே தான் அதை கேட்ச் பிடிச்சிருப்பாங்க, போட்டு இங்கே பிடிச்சிருவாங்க கேட்ச். ஓகேவா? நீ கிரவுண்ட்லேருந்து நீ பார்க்குறேன்னா உனக்கு இங்கே தூக்கி போட்டிருப்பான், இங்கே கேட்ச் பிடிச்சிருப்பான். அப்போது இப்படி போன மாதிரி இருக்கும்டா. சரியா? நீ கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது இப்படி போன மாதிரி இருக்கும்டா. புரிஞ்சா? அப்போது என்ன ஆகும்? மூவ்ஸ் அலாங்க பேரபோலிக் பாத். கரெக்டாக? மூவ்ஸ் அலாங்க பேரபோலிக் பாத். அதுதான் ஆன்சர். இது ஏன்னு புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இது எப்படின்னு புரிஞ்சுதா? இது கிளியராக இருக்கா? இஸ் திஸ் கிளியர்? இப்போது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. ஒரு ட்ரக்கு வந்துட்டு 50 km/h போயிட்டுருக்கு. ஓகேவா? இப்போது அந்த ட்ரக்கு மேலே இருக்கேன் வந்துட்டு 15 km/h தூக்கி முன்னாடி போடுறான். ஓகே, என்னது 15 km/h தூக்கி முன்னாடி போடுறாங்க. அப்போனா டோட்டலாக அந்த ஸ்டோன் கேரி பண்ணுற வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? எஸ், கரெக்டு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும். என்னது? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும். அது வந்து 65 km/h போகும். ஓகேவா? என்னது? 65 km/h போகும். ஓகேவா? எப்படி சார் அப்படின்னு நீ கேட்ப. என்னது எப்படி சார் அப்படின்னு நீ கேட்கணும். ஓகேவா? அதுதான் கரெக்டு. இதை வந்து நீ பின்னு வச்சுக்கோ. இது வந்து நீ ஏன்னு வச்சுக்கோ. இப்போது இந்த 15 km/h நான் சொல்கிறது வந்துட்டு எங்கேருந்து? ட்ரக்கு மேலேருந்து. கரெக்டாக? என்னது? ட்ரக்கு மேலேருந்து. அப்போனா அது வந்துட்டு விபிஏவாக இருக்கும். என்னவாக இருக்கும்? அது வந்துட்டு விபிஏவாக இருக்கும். புரியுதா? ஏன்னா ஏன்ற பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீ பியோட வெலாசிட்டியை பார்க்குற. அதுதான் வந்து 15 km/h இருக்குது. ஓகேவா? என்னது? அதுதான் வந்துட்டு 15 km/h இருக்குது. அப்போனா விபிஏ ஈக்குவல்ஸ் என்ன போடுவ? விபி மைனஸ் விஏ போடுவேன். ஓகேவா? இப்படி தான் நீ போடுவேன். அப்போது விபி மட்டும் என்ன புரியுதாடா? இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? 65 எப்படி 65 வந்துச்சு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோ. ட்ரக்கு போயிட்டுருக்கு. ட்ரக்கு மேலேருந்து ட்ரக்கு 50 km/h போயிட்டுருக்கு. அங்கேருந்து அவன் 15 km/h போடுறான். ஓகேவா? அப்போது அந்த விபிஏ தான் வந்துட்டு 15 km/h. கரெக்டாக? நமக்கு விபி என்னன்னு இன்னும் தெரில. அந்த விபியை தான் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். எப்படி போடுவோம்? விபி மைனஸ் விஎன் தான் போட போகிறோம். கரெக்டாக? இப்போது எல்லாமே பாசிட்டிவ், அதெல்லாமே உனக்கு தெரியும். ஏன் நெகட்டிவ் சைன் போடுறோம்? ஓகேவா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணும்போது நெகட்டிவ் சைன் போடுறோம். விபிஏ ஈக்குவல்ஸ் விபி மைனஸ் விஏ போட்டிருக்கிறோமா? இப்போ பார்த்துக்கோ, இந்த விபிஏ தான் வந்துட்டு 15 km/h. சரியா? அப்போ விபி எப்படி சார் கண்டுபிடிப்போம்? விபி ஈக்குவல்ஸ் விபிஏ ப்ளஸ் விஏ. ஓகேவா? அப்போ பார்த்துக்கோ, உனக்கு விபி தான் வந்துட்டு வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டோனு. அது வந்துட்டு இன் கிரவுண்டோட ரெஸ்பெக்டோட நம்ம பார்க்கும்போது விபிஏ என்னதுராகனா? விபிஏ தான் வந்துட்டு இந்த 15 நான் சொல்லியிருக்கேன். விஏ வந்துட்டு இந்த 50. டோட்டலாக ஆட் பண்ணால் விபி ஈக்குவல்ஸ் 65 km/hன்னு வந்துடுது. புரியுதா? இப்போ புரிஞ்சுதா ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படின்னு? கிளியரில்? இதானே நீ கேட்ட, இதானே உனக்கு தெரியல. இது இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சா? நான் 50 km/h போகிற ட்ரக்கில் இருந்து 15 km/h த்ரோ பண்ணுறேன். அப்போனா அந்த ட்ரக்கோட இதில் தான் நான் பார்க்குறேன். விபிஏ தான் நான் பார்க்குறேன். அந்த விபிஏ தான் வந்துட்டு 15. ஓகேவா? ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் த ட்ரக்கும் பண்ணும்போது எனக்கு வெறுமனே வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டோன் என்னன்னு கிடச்சிருது. அதுதான் வந்து 65 km/h. புரிஞ்சுதா?
எல்லாமே உனக்கு கிளியர் ஆகிட்டே வருது பாரு. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஈஸி ஆயிடுச்சு பாரு. கரெக்டாடா? அதான் என் கோல். ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன்னைக்கு உனக்கு ஈஸி ஆயிடணும். இப்போ பார்த்துக்கோ. 2 particles are projected between certain time gaps. While both are in the air, the velocity of one particle relative to the other என்ன அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு செகண்டில் எடுத்து தூக்கி போட்டுடுறோம். அப்புறம் இன்னொரு செகண்ட் கழிச்சு இன்னொரு இது போடுறோம். ஒரு செகண்ட் கழிச்சு. இப்போ என்னடா ஆகும்? இங்கே பாரு. இப்போ என்ன ஆகும்? அந்த ஒரு செகண்ட் கேப் மட்டும்தான் இருக்கும். இது இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? கூடயே வந்துட்டு அந்த ஒரு செகண்ட் கேப்பில் இந்த ரெட்டும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். கரெக்டாக? வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஆக்சலரேஷனும் கிடையாது அந்த டைமில். கரெக்டாக? அப்போ ரிலேட்டிவ் டு ஈச் அதர் அதோட வெலாசிட்டி எப்படிடா இருக்கும்? இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். என்னது? இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஏன்னா ஆக்சலரேஷன் எதுவுமே கிடையாது. ரிலேட்டிவாக ஆக்சலரேஷன் எதுவுமே கிடையாது. ஒன்று போட்டாச்சு, ஒரு செகண்ட் கழிச்சு இன்னொன்று போட்டாச்சு. அப்போது வேறு உனக்கு எந்த ஆக்சலரேஷனுமே இல்லாததுனால அதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் மேக்னிடியூட்லேயும் டைரக்ஷன்லேயும். புரிஞ்சுதா? எப்படிடா வேரி ஆகும்? வேரி ஆகாது. நீ வந்து போட்டாச்சு, ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? என்னடா 4 4 3 3ன்னு போடுறீங்க, என்னடா ஆச்சு உங்களுக்கு? புரிஞ்சுதா இல்லையாடா? நீ போட்டாச்சு, ஒரு செகண்ட் கழிச்சு இன்னொன்னையும் போட்ட. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் என்ன ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுத்துலேயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்டர்னலாக வேறு எந்த ஆக்சிலரேஷனும் அது மேலே ஆக்ட் ஆகாது நீ போட்டதுக்கு அப்புறம். கரெக்டாடா? புரிஞ்சுதா? ஓகே என்னன்னு சர்ஜிக்கல் சொல்லியாச்சு ஓகேன்ட்டு. அதனால அடுத்த சம் போலாமா? A man runs along a horizontal road holding his umbrella vertical. ஓகேவா? இப்படி கொடையை வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு ஒருத்தன் ஓடுறானா, அப்போது டு அஃபோர்ட் மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் த ரெயின் ஆக்சுவலாக எப்படி பேஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. எப்படிடா பேஞ்சிட்ருக்கு? கமான், வாட் இஸ் தி ஆன்சர்? மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷனுக்காக வர்டிக்கலாக பிடிச்சிட்டு அவன் வந்து ஓடுறானா. அப்பனா வாட் இஸ் ஹேப்பனிங்? ஒருத்தன் ஓடுறான் ஆனால் வர்டிக்கலாக பிடிச்சிருக்கான் அப்படின்னா ரெயின் வந்துட்டு முன்னாடி இருந்து வந்துட்டு இருக்குன்னு தானடா அர்த்தம். மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷனுக்கு அவன் எப்படி பிடிச்சிட்டே ஓடுறான் அப்படின்னா ரெயின் வந்து முன்னாடி இருந்து வந்து அடிக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ கமிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஆஃப் த மேன் தான் கரெக்டாக ஆன்சர். ஓகேவா? ஏன்னா அவன் வர்டிக்கலாக பிடிச்சிட்டு ஓடிட்டுருக்கான். ஓகேவா? புரிஞ்சுதா? 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ராகண்ணா. ஓகேவா? 2 ஏன் கரெக்ட் ஆன்சர்னு புரியலனா யோசிச்சு பாரு. ஓகேவா? என்னது 2 ஏன் கரெக்ட் ஆன்சர்னு புரியலனா யோசிச்சு பாரு. ஓகேவா? அந்த ரெயினோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து should have the same direction and magnitude of the velocity of the man. அதுதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ திங்க் அபவுட் இட். ஓகே, டேக் சம் டைம் அண்ட் திங்க் அபவுட் இட், யூ வில் ஃபைண்ட் தி ஆன்சர். எஸ் சொல்லிட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 2 persons P and Q are flying in a helicopter horizontally at a constant speed. All of a sudden P falls down. During the fall of P at any instant, Q locates P. இங்கே பார், ஹெலிகாப்டரில் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேவா? ஹெலிகாப்டரில் 2 பேருமே போயிட்டு தான் இருக்காங்க. திடீர்னு P மட்டும் கீழே வந்துடுறாராம். Q வந்து ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்கும்போது எப்படிடா தெரியும்? எப்படி தெரியும்? ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னு நீ யோசிச்சு கண்டுபிடி பார்ப்போம். எப்படி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருக்க மாதிரி தான் தெரியும் அப்படின்றத யூ ட்ரை அண்ட் ஃபிகர் இட் அவுட்ரா. கமான், யோசிச்சு பாரு. 2 பேருமே ஹெலிகாப்டரில் போயிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒருத்தன் மட்டும் கீழே விழுவுறான். 2 பேரும் இப்படி போயிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து ஒருத்தன் கீழே விழுவுறான்னு வச்சுக்கோ. அவன் எப்படி விழுவான்? அவன் வந்துட்டு இப்படி விழ மாட்டான், அவன் வந்துட்டு இப்படி விழுவான். கரெக்டாக? அவன் எப்படி விழுவான்? இப்படி விழுவான். ஸோ எந்த டைம் இன்ஸ்டன்ட்டில் பார்த்தாலும் நேராக அவன் வந்துட்டு கீழே இருக்க மாதிரி தான் தெரியும். இது புரிஞ்சுதாடாக்கண்ணா? இஸ் திஸ் கிளியர்? இது அப்சல்யூட்லி கிளியரா? இது வந்து நல்லா புரியுதா? இது நல்லா புரியுதாடாக்கண்ணா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? டைரெக்டாக கீழே தான் தெரியும். இல்லைடா, ஏன்டா 2 சொல்கிறீங்க? 2 இஸ் நாட் தி ஆன்சரா. 1 தான் ஆன்சரு. வர்டிக்கலி டவுன் தான் தெரியும். ஏன்னா இப்படி ஹெலிகாப்டர் போயிட்டே இருக்கு. ஓகே, ஹெலிகாப்டர்லேருந்து இந்த பாயிண்டில் ஒருத்தன் கீழே விழுறான். ஆனால் இப்படி விழ மாட்டான். எப்படி விழுவான்? இப்படி தான் விழுவான். கரெக்டா? ஏன்னா இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் அவன் கேரி பண்ணுவான். கரெக்டா? இப்போ புரிஞ்சுதா? what will happen? He will also carry the horizontal component, so he won't fall down like this. ஹெலிகாப்டர் இப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கேருந்து ஒருத்தன் விழுவுறானா அவன் இப்படி கீழே விழ மாட்டான், அவன் இப்படி தான் விழுவான். புரியுதா? அவன் இப்படி தான் விழுவான்.
அவன் இப்படி விழும்போது ஹெலிகாப்டர் இப்படி போயிட்டே இருக்கும். ஹெலிகாப்டர் இப்படி போயிட்டே இருக்கும். ஹெலிகாப்டர் இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். கீழே விழுறவன் இப்படி விழுவான். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது டைரெக்டாக கீழே இருக்க மாதிரி தான்டா தெரியும். புரியுதா? எப்படி தெரியும்? டைரெக்டாக கீழே இருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே பார், இந்த காம்பனண்ட்டு ஈக்குவலாகவே தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு வர்டிகல் காம்பனண்ட் ஆட் ஆகிருக்கும். ரிசல்டன்ட் இப்படி இருக்கும். ஆனால் ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஈக்குவலாக இருக்கிறதுனால அவன் வந்துட்டு ஒரே டைரக்ஷனில் விழுற மாதிரி தான் தெரியும். புரிஞ்சுதாடா? இஸ் தட் கிளியர்? சர்வேஷ், உனக்கு நான் ஒன்று சொல்லவா? This doubt does not have anything to do with today's class, so it's not going to be answered. புரியுதா சர்வேஷ்? இஸ் தட் கிளியர்? உனக்கு அதுக்கு மேலே இந்த டவுட்டுக்கு ஆன்சர் தெரியணும்னா எனக்கு மெயில் பண்ணு. எங்கே மெயில் பண்ணணும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, வைஷ்ணவி கிளியர் சொல்லிட்டாங்க. சர்வேஷ் உனக்கும் கிளியர் ஆகிருக்கணும். ஓகேவா? வா, ஏன்டா இப்போல்லாம் டவுட் கேட்குறீங்க? இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற இப்போது? கிளாஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு? நீ எதை கொண்டு போய் எங்கே சொல்லிட்டு இருக்க? எதுக்கு? தட் இஸ் நாட் நெசசரி. நீ மெயில் பண்ணுறா, நான் ரெஸ்பாண்ட் பண்ணடா. இட் இஸ் அ குட் டவுட். ஓகேவா? இட் இஸ் அ குட் டவுட். பட் நேச்சர் ஆஃப் ஸ்பேஸ் டைம் பற்றிலாம் நீ நிஜமாலே யோசிக்கிறியான்னு கேட்டால் இல்லை. நீ சும்மா கேட்கணும்னு கேட்குற. ஆர் நிஜமாலே உனக்கு டவுட்டாக இருந்தாலுமே நீ மெயில் பண்ண, நான் வந்து உனக்கு ஆன்சர் பண்ணுறேன். சரியா? டோன்ட் வரி. சார் சொல்லலை அப்படிலாம் நினைக்காத. நான் சொல்கிறேன், நீ வந்து எனக்கு மெயில் பண்ணு, நான் உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சரியா? உனக்கு புரிஞ்சிருச்சாடா இது இங்கே என்ன நடக்குதுன்னு? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்துக்கோ. இதில் வந்துட்டு a captain of ship A traveling with velocity 3I minus 4J. ஓகேவா? Second ship B appears to have a velocity 5I plus 12J. What is the true velocity of ship B அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? கண்டுபிடிச்சிடலாமா? ஈஸியா இது? இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண அதே இதுதான். என்னது? அவனுக்கு பார்க்க வந்துட்டு இப்படி தெரியுதான் 5I plus 12J இருக்கிற மாதிரி. சரியா? ஸோ வாட் இஸ் த ட்ரூ வெலாசிட்டி ஆஃப் ஷிப் பி அப்படின்னு தான் கேட்குறாங்க. வெலாசிட்டி ஆஃப் பி தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து விபி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஈக்குவல்ஸ் என்னடாகண்ணா? எப்படி சார் இது வந்துச்சு? இது எப்படி சார் வந்துச்சு? இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்படி வந்திருக்கும்? வெலாசிட்டி ஆஃப் பி ஃப்ரம் ஏ, இது நம்ம பார்த்தோன்னா ஈக்குவல்ஸ் velocity of B minus velocity of A. இதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இப்போது velocity of B மட்டும் வேணும்னா என்ன பண்ண போகிற? மைனஸ் velocity of Aவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட போகிற. அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உனக்கு இது தான் கிடைக்கும். ஓகேவா? பார், ஷிப் பி appears to have a velocity அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். appears to have அப்படின்னு அவன் சொல்லும் போதே நீ வந்து ஏவை ரெஃபரன்ஸ் ஃப்ரேமாக வச்சு பியோட வெலாசிட்டியை பார்க்குறேன்னு அர்த்தம். அதுதான் இந்த விபி ஆஃப் ஏ. புரியுதா? appears to have அப்படின்னு சொல்கிறான். எங்கேருந்து appears to have டாக்கன்னா appears to have from ஏ தான். ஏ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு நீ பிஏ பார்க்குற. அதுதான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா? பிஏ அப்படின்னு வந்துச்சுன்னா ஏ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு பியோட வெலாசிட்டியை பார்க்குற அப்படின்னு அர்த்தம். அதுதான் இது. அதுதான் என்னன்னு சொல்லியிருக்கான்? 5I plus 12J அப்படின்னு சொல்லியிருக்கான். ப்ளஸ் இந்த வெலாசிட்டி ஆஃப் ஏவை நீ அப்படியே ஆட் பண்ணினா உனக்கு ஆன்சர் வந்துடும். வாட் டிட் யூ கெட் ஆஸ் தி ஆன்சர் ராகண்ணா? வாட் வாஸ் தி ஆன்சர்? கமான் டக்குன்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் வந்து ஆன்சர் கிடைச்சது? யாருக்கெல்லாம்டா ஆன்சர் கிடைச்சது? என்னடா கிடைக்கும்? 5I plus 8I plus என்னடா ஆன்சர் கிடைச்சது? என்னடா ஆட் பண்ணிட்டீங்களாடா? 1 1 1ன்னு சொல்கிறீங்க. 2I plus 16J தான் ஆன்சராக கிடைச்சதாடா? 8I plus 8J ஆன்சராக கிடைக்கலையா? 8I plus 8J தான்டா ஆன்சரு. ஏன்டா இது என்னடா? இதில் என்னடா தப்பு பண்ணுறீங்க? 12 minus 4 8 தானடா வரும். இங்கே 5 plus 3 8 தானடா வரும். இங்கே என்னடா பண்ணுறீங்க? என்னடா 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? வெறுமனே கொடுத்துருக்க ஃபார்முலாவில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறா. ஏன் அந்த ஃபார்முலா வந்துச்சு அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஓகேவா? velocity of B as seen from A equals velocity of B minus velocity of A. அந்த B as seen from A தான் வந்துட்டு 5I plus 12Jன்னு கொடுத்துருக்கோம். அது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? எப்படி சார் நான் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பார், செகண்ட் ஷிப் B appears to have a velocity அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நீ ஏவை ரெஃபரன்ஸாக வச்சு பியோட வெலாசிட்டியை பார்த்தீங்கன்னா அது வந்து 5I plus 12J அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை தான் நீ கொண்டு வந்து இங்கே போட போகிற. இங்கே என்ன பண்ண போகிற? 5I plus 12J போட போகிற. அப்புறமா ப்ளஸ் velocity of Aக்கு பதிலாக நீ வந்து 3I minus 4J போட போகிற. இப்போது 5 plus 3 8 ஆகிடும். 12 minus 4 8 ஆகிடும். ஸோ உனக்கு 8I plus 8J தான் மீதி இருக்கும். அதுதான் வந்து இங்கே இருக்குது.
புரிஞ்சுதாடா? ஆ சாரி சார் சப்ஸ்டியூஷன் மிஸ்டேக், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. NN ட்ரிபிள் N சர்ஜிக்கல்ஸா டபுள் N சர்ஜிக்கல்ஸ், சரிங்களாடா? புரிஞ்சிருச்சா? லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். simple as that. Okay, a boat is moving with a velocity 3i plus 4j with respect to the ground. Water in the river is flowing with a velocity minus 3i minus 4j with respect to the ground. அப்போ velocity of the boat relative to the water என்னடா கண்ணா? கமான், நீங்களே கண்டுபிடிக்க பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. இதில் இன்ட்யூட்டிவாக ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக்கையும் நம்ம வந்துட்டு வீல் ஃபர்தர் லுக் இன் டு தட் மிஸ்டேக் ஆல்சோ. பட் வாட் யூ திங்க் இஸ் தி ஆன்சர் இஸ், இங்கே பார், இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ, இது அப்படியே நெகட்டிவ் வேல்யூ. அப்போ வெலாசிட்டி ஆஃப் த போட் ரிலேட்டிவ் டு த வாட்டர். ஓகேவா? முதல்ல வந்து விபி ஈக்குவல் டு என்னன்னு எழுது, அப்புறமா விடபிள்யூ ஈக்குவல் டு என்னன்னு எழுது, அப்புறமா வி என்னது வெலாசிட்டி ஆஃப் த போட் வித் ரெஸ்பெக்ட் டு த வாட்டர், இது என்னன்னு எழுது. சரியா? எழுதிடலாமா? எழுதிட்டீங்களா இல்லையா? கமான், ஆர் யூ கைஸ் டூயிங் திஸ்? வெலாசிட்டி ஆஃப் போட் என்னன்னு சொல்லியிருக்கான்? லெட் மீ ரைட் இட் டவுன். 3i plus 4j அப்படின்னு சொல்லியிருக்கான். வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் என்ன சொல்லியிருக்கான்? minus 3i minus 4j சொல்லியிருக்கான். ஓகேவா? இப்போ வெலாசிட்டி ஆஃப் த போட் வித் ரெஸ்பெக்ட் டு த வாட்டர் என்னது ஆன்சர்? ஆன்சர் வந்து 2 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, விச் இஸ் ராங். 2 ராங் தான் டாக்கண்ணா, 2 இஸ் ராங் டாக்கண்ணா. என்னடா பண்ணுறீங்க இப்போ? இதுக்கு அப்பனா என்னடா ஃபார்முலா? இதுக்கு என்ன ஃபார்முலா? வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு டபிள்யூ ஈக்குவல்ஸ் இதாண்டா இவ்வளோ நேரம் கத்தி கத்தி சொல்லி கொடுத்தேன். பி டபிள்யூன்னு இருந்துச்சுன்னா பி மைனஸ் டபிள்யூ போட போகிறீங்க. அப்போ வாட் இஸ் தி ஆன்சர்? என்னடா நன் ஆஃப் தீஸ் சொல்கிறீங்க? ஆப்ஷன் 1 தப்பு. ஆப்ஷன் 1 கரெக்டா? சாரி, ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். சரியா? ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். எப்படி சார் அப்படின்னா, இவர் 3i பி என்ன போட போகிற? 3i plus 4j போட போகிற, மைனஸ் ஆஃப் மைனஸ் விடபிள்யூ என்ன போட போகிற? 3i மைனஸ் 4j போட போகிற. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை என்ன வேணாவும், இதுவும் ப்ளஸ் ஆயிரும், இதுவும் ப்ளஸ் ஆயிரும். கரெக்டாக? இது எடுத்துரு. அப்போது 3i plus 3i 6i வந்துடும், ப்ளஸ் 8j கேப் வந்துடும். ஓகேவா? இப்போது இன்ட்யூட்டிவாக இதில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்னது சார்? போட்டோட வெலாசிட்டி 3i plus 4j, ரிவரோட வெலாசிட்டி minus 3i minus 4j, ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிருமே சார், 0 ஆகுமே சார் அப்படின்ற டவுட் இங்கே யாருக்காச்சும் இருக்கா? இங்கே யாருக்காச்சு சார் போட்டுக்கே நீங்கள் வந்து 3i plus 3j சொல்கிறீங்க, வாட்டருக்கு minus 3i minus 4j சொல்கிறீங்க, அப்போது ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆயிருமே சார். என்ன சார் நீங்கள் இப்போ வந்துட்டு 6i plus 8jல போகும்னு சொல்கிறீங்களே சார்? இந்த டவுட் வந்து ஃபார் மீ சார் அப்படி இருக்குது, ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்குது, NN சர்ஜிக்கல்ஸுக்கு இல்லை. ஓகேவா? இப்போது நான் சொல்கிறேன் பாரு, என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன் பாரு. இது வாட்டர் தாக்கண்ணா. சரியா? இந்த வாட்டருக்கு இங்கே ஒரு மூஞ்சி இருக்க மாதிரி நீ யோசிச்சுக்கோ. வாட்டருக்கு என்ன இருக்குது? மூஞ்சி இருக்க மாதிரி நீ யோசிச்சுக்கோ. வாட்டர் ஃபார் மீ சார், எல்லாருக்குமே இந்த டவுட் வருதா? வெரி குட், நல்ல டவுட்டு தான், பார்த்துக்கோ. வாட்டருக்கு இங்கே ஒரு மூஞ்சி இருக்க மாதிரி யோசிச்சுக்கோ. இந்த மூஞ்சி எப்படி நவருதான்? இப்படி நவருதான். எப்படி நவருது? minus 3i minus 4j இப்படி நவருதான். ஓகேவா? இதே போட் இருக்கு. போட் இங்கே இருக்கு. சரியா? போட்டுக்கு ஒரு மூஞ்சி இருக்க மாதிரி நினச்சிக்கோ. போட் எப்படி நவருதான்? 3i plus 4j நவருதான். ஓகேவா? இப்போ யோசிப்பாரு, இந்த வாட்டரை வந்து நீ ரெஸ்ட்டில் இருக்குன்னு நினச்சிட்டு இந்த போட்டு மட்டும் முன்னாடி போகுது அப்படின்னு யோசிச்சினா. ஓகேவா? என்னது? வாட்டர் ரெஸ்ட்டில் இருக்குன்னு நினச்சிட்டு போட்டு மட்டும் முன்னாடி போகுதுன்னு நினச்சினான். இந்த பாரு, இந்த மூஞ்சி என்னடா ஆகும்? இந்த மூஞ்சே கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி போயிடும், இந்த மூஞ்சி என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி போயிடும். கரெக்டா? இப்போ அதே நீ வந்து இது ரெஸ்ட்டில் இருக்குன்னு நினச்சிட்டு டோட்டலாக எவ்வளோ தூரம் கவர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும். கரெக்டாக? இந்த ஃபுல் இது கவர் ஆகிருக்கும். அப்போனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஆமாவா? நீ பாரு, அதை வந்துட்டு நீ வாட்டர் போட்டும் இப்படி ஆப்போசிட்டில் போயிட்டு டோன்ட் வரி தியாகு, நாட் அ ப்ராப்ளம். ஓகேவா? ஆப்போசிட்டில் போயிட்டு இப்படி இடிச்சிட்டு நிற்கிற மாதிரி யோசிக்காத.
போட் இங்கே இருக்குது, வாட்டர் இங்கே இருக்குது, வாட்டர் கீழே இருக்குது, போட்டு மேலே இருக்குது. சரியா? ஒன்று இப்படி போகுது, இன்னொன்று இப்படி போகுது. இப்போ ஒன்று மட்டும் ரெஸ்ட்டில் இருக்குன்னு யோசிச்சுன்னா ஒன்று மட்டுமே இவ்வளோ தூரம் போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? அதுதான் வந்து இந்த 6i + 8j வருது. புரிஞ்சுதா? ஸ்ட்ரைக் ஆயிடுச்சா? புரிஞ்சுதா? இப்போது இங்கே பாரு, இதுக்கு கொஞ்சம் தூரம் இப்படி போகுது, இது கொஞ்சம் தூரம் இப்படி போகுது. இப்படி யோசிக்காத. இப்படி தான் போகுது ஆக்சுவலாக. அதை வந்துட்டு நீ ஒன்று ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் ரொம்ப தூரம் போகுதுன்னு யோசி. அதுதான் வந்து இந்த 6i + 8j. புரிஞ்சுதா? மைண்ட் ஓப்பன் ஆயிடுச்சா? கிளியரா? நீ ரெண்டு இப்படி முட்டிகிட்டு இருக்க மாதிரி யோசிக்காத. ஒன்று லெஃப்ட் சைடில் நவுறுது, இன்னொன்று ரைட் சைடில் நவுறுது. அப்போது இந்த மூஞ்சி வந்துட்டு இங்கே நவுந்திருக்கும், இந்த மூஞ்சி இங்கே நவுந்திருக்கும். கரெக்டாக? அப்படி இல்லாமல் ஒன்று ரெஸ்ட்டில் வச்சுட்டு இன்னொன்று மட்டும் எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து அந்த 6i + 8j. புரிஞ்சுதாடா கண்ணா? கிளியராடா கண்ணா? ஈஸியாடா? அவ்வளோதான்டா மேட்ரு. சிம்பிள்டா. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் அது மாதிரி இதை பார்க்கும்போது. அடுத்து எஸ், நவ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சூப்பர்ரா கண்ணா. A car A moves due north at a speed of 40 km/h while another car 13 ஓகே, இப்போ வந்து VA V13 அப்படி எடுங்க. moves due east at a speed of எவ்வளோ? என்னடா இது இங்கே மறைச்சிருச்சுரா. 30 km/h இது. ஓகேவா? இங்கே இருக்கிறது வந்து 30 km/h. Find the velocity of car B relative to car A both in magnitude and direction. Come on ராகண்ணா, கண்டுபிடிங்கடா. ஈஸிடா. திஸ் இஸ் எப்படிடா கண்டுபிடிக்கலாம்? VA வெக்டாராக எழுதுறேன். என்னது? VA வெக்டாராக எழுதுறேன். எப்படி போதான்? டியூ நார்த்து. நார்த்னா என்னடா? 40. நான் வந்து J கேப்னு எழுத போகிறேன். ஏன் சார் J கேப்னு எழுதுறீங்க? ஏன்னா நார்த்து. ஓகேவா? இங்கே பாரு, இது வந்துட்டு I கேப்போட டைரக்ஷனு, இது வந்துட்டு J கேப்போட டைரக்ஷனு. அதுவே இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து -I கேப்போட டைரக்ஷன். கீழே இருந்துச்சுன்னா அது -J கேப்போட டைரக்ஷன். இது உங்களுக்கு தெரியும்லடா? இது கிளியர் இல்லடா? I கேப் வந்துட்டு பாசிட்டிவ் எக்ஸு, அதே மாதிரி J கேப் வந்து பாசிட்டிவ் வைடாக்கண்ணா. கரெக்ட் தானடா? ஈஸி இல்லடா? அப்போ வந்துட்டு நான் இது என்னென்னு எழுதுறேன்? 40 J கேப் அப்படின்னு எழுதுறேன். இதுவே வந்துட்டு வெலாசிட்டி ஆஃப் B another கார் 13 இருக்குல்ல, அதை வந்து நான் VBன்னு எடுத்துக்கிறேன். VB என்னடா? மூவ்ஸ் டியூ ஈஸ்ட் அட் அ ஸ்பீட் ஆஃப் டியூ ஈஸ்ட் தான். ஈஸ்ட்னா என்ன? ரைட் சைடு, பாசிட்டிவ் எக்ஸ் தானே? எஸ், ஈஸ்ட்னா என்ன? பாசிட்டிவ் எக்ஸ் தானே? அப்போ நான் அதை நான் என்னென்னு எழுதுறேன்? 30i கேப்னு எழுதுறேன். சரியா? இப்போ எனக்கு என்ன தெரியணும்டா? ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் கார் B relative to A. எனக்கு வந்து VBA இதான் எனக்கு தெரியும். என்ன பண்ணுவேன்? வெலாசிட்டி ஆஃப் B - வெலாசிட்டி ஆஃப் A இதான பண்ணுவேன். இதான சொல்லி கொடுத்துருக்கேன். இதான பண்ண போகிறீங்க நீங்கள். சரிடா, அப்போ பண்ணுங்கடா. பண்ண என்னாகும்? 30i - 40j வருமா? 4 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறீங்க. 4 தான் ஆன்சராக பார்த்துடலாமா? எஸ் டாக்கண்ணா, 4 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? 4 தான் ரைட் ஆன்சர். என்னது? 50 km/h அட் அன் ஆங்கிள். ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பா? tan inverse ஆஃப் y/xன்னு போடுவேன். இங்கே என்ன இருக்கும்? ஃபோர் தான்டா கரெக்ட் ஆன்சர். 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? 4 இஸ் த ரைட் ஆன்சர். வெலாசிட்டி ஆஃப் B என்னதுடா? இங்கே பாரு, 30i கேப் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் A என்னடா? 40j கேப். ஓகேவா? இப்போ இதுக்கு நீ வந்து மாடுலஸ் எடுத்தினா உனக்கு 50 வந்துடும். எப்படி? 900 + 1600 2500ஓட ஸ்கொயர் ரூட்னு வரும். ஸோ உனக்கு 50 அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்புறம் 3/4 தான் இருக்குது இங்கே, அதனால வந்துட்டு இதுதான் ஆன்சர். சரியா? இதுதான் வந்து ஆன்சர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் I கேப் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் J கேப் போடுவேன். 3/4ன்னு வந்துடும். சரியா? ஈஸியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? போயிடலாம். ஓகே, இது பாரு. A moves with 65 km/h while B is coming back of A with 80 km/h. Relative velocity of B with respect to A கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன எழுத போகிற? வெலாசிட்டி ஆஃப் A எழுது, அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் B எழுது, அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் B with respect to A. வெலாசிட்டி ஆஃப் BA ஈக்குவல்ஸ் வெலாசிட்டி ஆஃப் B - வெலாசிட்டி ஆஃப் A. இதான படிச்சிருக்கோம். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துருமா?
அப்போ நான் ஆன்சர் என்னடாகண்ணா எஸ் 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 சார் தட் விபி மைனஸ் விஏ என்னடா டவுட் அதில் தியாகு புரியலனா வாட்ச் த கிளாஸ் ஃப்ரம் த பிகினிங் சரியா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸை ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் ஸ்டார்டிங்கில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னது பினா என்ன ஏனா என்ன எல்லாமே நான் வந்து கிளாஸ் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் we started doing this that is why it is very easy சரியா ஸோ அதை பாருங்கள் you will find the answer ஓகேவா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிடும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சரியா don't worry about it what is the answer Rakana now answer 3 is the answer 3 யாருக்கெல்லாம் ஆன்சராக வந்துச்சு 15 தாண்டா ஆன்சராக வரணும் ஏன்டா ஏன்னா பி என்னடா கொடுத்துருக்கான் பி வந்து வெலாசிட்டி ஆஃப் பி வந்து 80 கொடுத்துருக்கான் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வந்து 65 கொடுத்துருக்கான் பண்ணால் என்னடா வரும் 15 தானடா வரும் 15 தான் வரும் ஓகேவா இப்போது நீ பார்த்துக்கோ வெலாசிட்டி ஆஃப் பி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வந்துட்டு நமக்கு 15 கிடச்சிருக்கு இதுவே ஓகேவா இதே சம்மில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி இப்படி கேட்டிருந்தாங்கன்னா என்னடா பண்ணியிருப்பேன் இப்படி கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன் விஏ மைனஸ் விபின்னு போட்டிருப்பேன் கரெக்டாக விஏ மைனஸ் விபின்னு போட்டிருப்பேன் அப்போ உனக்கு என்ன வந்திருக்கும் 65 மைனஸ் 18 வந்திருக்கும் மைனஸ் 15 வந்திருக்கும் இங்கே ப்ளஸ் 15 வந்திருக்கு இது ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்றது உங்களுக்கு தோணுதா இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்டா நீ பிஏ வந்துட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு ஏவை பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு என்னது 1 மணி நேரம் கழிச்சு பிஏ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு நீ வந்து ஏவை பார்த்தீங்கன்னா அது வந்து 15 கிலோமீட்டர்ஸ் பின்னாடி இருக்கும் அதுதான் அந்த மைனஸ் 15க்கு அர்த்தம் ஓகேவா ஏன்னா பி வந்து 80 kmph போகுது ஏ 65 தான் போகுது அப்போ 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏ வந்து பின்னாடி இருக்கும் 15 கிலோமீட்டர் அதுதான் அந்த மைனஸ் 15க்கு அர்த்தம் புரிஞ்சுதா சார் மட்டும் ஏன் மாடுலஸ் எடுத்து தான்டா இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு மாடுலஸ் எடுத்து தான் ஆன்சர் வந்திருக்கு மாடுலஸ் எடுக்காமலாம் இல்லை இங்கே பாரு இது மாடுலஸ் எடுத்து தான் வந்து ஆன்சர் வந்திருக்கு இந்த சம்மில் வந்து இதுக்கு நீ மாடுலஸ் எடுத்தால் தான் உனக்கு வந்து ஆன்சர் வரும் என்ன வரும் 50 kmph வரும் விபிஏ வந்துட்டு 50 kmph மாடுலஸ் எடுத்தால் தான் வரும் புரியுதா இப்போ இதே வந்துட்டு மைனஸ் 15 என்னன்னு புரிஞ்சுதா இதுவே நீ வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா என்னது ஏவோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா பி என்ன இருக்கும் ஏ 65 தான் போகுது பி வந்து 80 போகுது 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் பி முன்னாடி போயிருக்கும் கரெக்டாக ஏ பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பாரு பி வந்து 15 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும் அதனால தான் பாசிட்டிவ்னு வருது அதனால தான் வி ஆஃப் பிஏ பார்க்கும்போது ஏவோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இங்கே பாரு ரெண்டாவது வரதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு தான் பார்ப்போம் ஸோ விபிஏன்னு போட்டால் ஏவோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பிஏவோட வெலாசிட்டியை பார்க்குறோன்னு அர்த்தம் அப்போ அது வந்து பாசிட்டிவ் 15 இருக்குது அதுவே பியோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஏவை பார்த்தா அது நெகட்டிவ் 15 இருக்குது ஏன்னா அது 15 கிலோமீட்டர் பின்னாடி இருக்கும் புரிஞ்சுதா ரிலேட்டிவ் வெலாசிட்டி சூப்பர் கிளியரா பக்காவா அடுத்த சம் பார்க்கலாமா பார்த்துக்கோ அடுத்த சம் என்னடா A river flow with speed more than the maximum speed with which a person can swim in still water. He intends to cross the river by shortest possible path. ஓகேவா என்னவா ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் பாத்தில் ரிவரை கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களாம் which is directly opposite to the starting point. அதாவது இங்கே பார்த்துக்கோ ஒரு ரிவரை கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ரிவர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா அவன் வந்து இங்கேருந்து டைரெக்டாக இங்கே போகணும்னு நினைக்கிறான் அதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் பாத் கரெக்டாக which of the following is correct? He should start normal to the river bank. He should start in such a way that he moves normal to the river bank. ஓகேவா அவன் வந்து இப்படி நார்மலாக மூவ் பண்ண ஆரம்பிக்கணுமா இல்லை அவன் இப்படி சைடில் போகிற மாதிரி ஆரம்பிக்கணும் which will in turn என்னடா இந்த சம்முக்கு ஏன் வந்து மாடுலஸ் எடுக்கல அப்படின்னு கேட்குறியாடா இந்த சம்ம நம்ம வெக்டராகவே போடலடா நம்ம வெறுமனை வந்துட்டு அப்படியே டைரெக்டாக தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ஓகே என்ன பண்ணியிருக்கோம் டைரெக்டாக தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் நீ வேணும்னா வந்துட்டு இதையும் வந்துட்டு ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் தான்டா போகுது உனக்கு ஐஜேன்லாம் இருக்கும்போது தான்டா நீ வந்து வெக்டாராக போகணும் எதுக்குடா நீ வெக்டாராக போகணும்னு பார்க்குற இந்த சம்மில் எல்லாம் ஒரே டைரக்ஷனில் தானே போயிட்டுருக்கு உனக்கு அந்த சம்மில் என்னாச்சு ஒன்று நார்த்து போகுது ஒன்று ஈஸ்ட் போகுது அப்போ நீ வந்து வெக்டார் கண்டுபிடிக்கிற ஓகேவா இந்த சம்மில் பாரு ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் தான் போகுது ஓகேவா ஒன்று இப்படி போகுது அது பின்னாடியே தான் இன்னொன்று வருது இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் வந்து வெக்டார்லாம் யோசிச்சுட்டு இருக்க அன்னெசரி இல்லை
ஆ இல்லை நீ ஐ கேப்னு போட போறியா? ஐ கேப்னு போட்டால் மட்டும் என்ன ஆகும்? ஆ யோசிச்சு பாரு. ஐ கேப்னு போட்டால் ரெண்டுமே வந்துட்டு ஐ கேப் டைரக்ஷனே வச்சுக்கோப்பா. என்ன ஆகும்? உனக்கு 15 ஐன்னு வரும். அப்புறமா அதுக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஆக போகுது? அதே ரூட் ஆஃப் 15 ஸ்கொயர்னு தான் போட போகிற. 15 தான் வந்து முடிய போகுது. ஏடா சில்லியாக இருக்கேடா கொஸ்டின். வாட் இஸ் திஸ்? அங்கே இப்படி இருந்ததுனால தான் வந்து வி வெண்ட் இன்டு வெக்டார்ஸ். இங்கே வந்துட்டு ஒரே டைரக்ஷன் தான் இருக்குது. நீ வேணும்னா ஐ கேப் போட்டினாலும் அதே தான் நடக்க போகுது. ஓகேவா? பிக் ப்ராப்ளம். ஓ இப்படி, ஆமாம், பிக் ப்ராப்ளம் தான். ஃபுல்லாக படிச்சிட்டியா? ஆன்சர் தெரிஞ்சுதா? எப்படா கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? யோசிச்சு யாராச்சும் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் இந்த சம்முக்கு. கமான், சம்மன் திங்க். கொஸ்டினை ஃபுல்லாக படித்து எனக்கு யோசிச்சு வந்து ஆன்சர் சொல்லு. நான் கரெக்டாக இல்லையான்னு சொல்கிறேன். 4 is the correct answer. The man cannot cross the river in that way. ஓகேவா? என்னது? he cannot cross the river in that way. சரியா? அப்படி கிராஸே பண்ண முடியாது. ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் பாத்தில் வந்துட்டு கிராஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சா அவனால் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்டா? யாராலாச்சும் ஏன்னு சொல்ல முடியுமா? யாராலாச்சும் ஏன்னு சொல்ல முடியுமா? நீ பாரு, இந்த கொஷின் ஃபுல்லாக படி, வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாரு. ஏன்னு யோசிச்சு எனக்கு வந்து மெயில் பண்ணு. சரியா? எனக்கு மெயில் பண்ணு. இந்த கொஷின்லாம் வந்துட்டு ஃபிசிக்கலாக யோசிக்கிற கொஷின்ஸ்ரா. சரியா? மைண்ட் வச்சு நீ இமேஜின் பண்ணி யோசிக்கிற கொஷின்ஸ். ஸோ யோசிச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண, உனக்கு ஆன்சர் கிடைக்கும் கண்டிப்பாக. டோன்ட் வரி. சரியா? லெக்சரை ஃபர்ஸ்ட்லேருந்து பாரு. என்னென்ன சொல்லியிருக்கேன், அந்த ஹெலிகாப்டர் போகிறது எல்லாத்தை பற்றி யோசிச்சு பாரு. ஓகேவா? அந்த ரிவரோட ப்ராப்ளம்னு ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ட்ரை டு திங்க் அபவுட் இட். யூ வில் ஃபைண்ட் தி ஆன்சர். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் சம் வா. டோன்ட் கெட் ஸ்டக். ஒரு இதில் மாட்டிக்காத. ஓகேவா? இட் புஷ் தட் மேன். அதான் அது நீ யோசிச்சு ஜஸ்டிஃபை பண்ணு. கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணி எனக்கு அனுப்பிவிடு. ரைட்டா? அடுத்த சம் பார்த்துடலாமா? இந்த சம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. ஷிப் ஏ இஸ் மூவிங் வெஸ்ட்வர்ட்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் 10 kmph. ஓகேவா? என்னவா? ஷிப் ஏ வந்து வெஸ்ட்வர்ட்ஸ் போதான் 10 kmph ஸ்பீடில். நான் வந்து வரையவா? அப்புறம் வாட் எல்ஸ் ஆர் தே கிவன்? ஷிப் பி 100 km சவுத் ஆஃப் ஏ. ஓகேவா? என்னதான்? ஷிப் பி வந்துட்டு 100 km சவுத் ஆஃப் ஏல இருக்கான். இதோட வேல்யூ வந்துட்டு 100. இது எப்படி மூவ் ஆகுதான்? இது மூவிங் நார்த்வர்ட்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் 10 kmph. ஓகேவா? இது வந்து இப்படி நான் வருதான் 10 km/h அப்படின்ற ஸ்பீடில். ஓகேவா? த டைம் ஆஃப்டர் விச் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் பிகம் ஷார்ட்டஸ்ட் இஸ். எவ்வளோ டைம் கழிச்சு? சூப்பர்டா, கரெக்டா தியாகு. தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அவன் ஷார்ட்டஸ்ட் இதில் போகணுன்னு பார்த்தானா, ரிவர் வந்துட்டு அவன் இப்படி தள்ளும். ஸோ அவன் அங்கே தான் போய் முடிவான். அப்போ இப்படி பார்த்தா இங்கே போய் சேர்ந்துடலாம்ல. ஆனால் அது ஷார்ட்டஸ்ட் பார்த்தா இருக்காது. புரியுதா? ஆனால் அவன் இப்படி பார்த்தா யூ கேன் கோ அண்ட் ஜாயின் இன் தட் பாயிண்ட். ஆனால் அது வந்து ஷார்ட்டஸ்ட் பார்த்தா இருக்காது. அவன் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே ஆரம்பித்து அங்கே போய் முடிய முடியாது. அதுதான் மேட்டர். ஓகேவா? இதுக்கு எப்படி தெரியுமா எல்லோரும் டக்குன்னு சொல்கிறாங்க 5 hours ஆன்சர்னு? ஏன்னா இந்த சம்மை நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். அதனால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுமா? யாராச்சும் பார்க்காதவங்க இருக்கீங்களா? இந்த சம்மை வந்துட்டு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணவா? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம்டா. ஸ்டெப் பை ஸ்டெப் போயிடலாம். ஓகேவா? இந்த சம் ஒரு வாட்டி திரும்ப பார்த்துடலாம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காண்டா? வெலாசிட்டி ஆஃப் ஏ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். என்ன எழுத போகிறேன்? -10 I cap. ஏன் சார் -10 எழுதுனீங்க? ஏன்டா நான் -10 எழுதுனேன்? ஏன்னா அது வெஸ்ட்வர்ட்ஸ் போகுது, இந்த பக்கமாக போயிட்டுருக்கு. சரியா? அதனால வெலாசிட்டி ஆஃப் ஏ -10 எழுதியிருக்கேன். வெலாசிட்டி ஆஃப் பி எழுதவா? ஈக்குவல்ஸ் என்னதுடா? 10 J cap. ஓகேவா? 10 J cap. இது ஏன்னா அது நார்த்வர்ட்ஸாக போயிட்டுருக்கு. பாசிட்டிவ் y டைரக்ஷனில் தான் போகுது. சார் திஸ் கொஸ்டின் யூ ஆல்ரெடி சா, நோ நீட் டு எக்ஸ்பிளைன். ஓகேடா, பார்க்க வேணாமா? எல்லாருமே இதே தான் சொல்கிறீங்களா? பார்க்க வேணாமா? இல்லை பார்க்கலாமா?
பார்க்கலாமா பார்க்க வேணாமா நீங்கள் தான் சொல்லணும். ம் அப்போனா விபிஏ எப்படிடா பார்ப்போம் இந்த கேஸில்? இது மட்டும் சொல்லிடலாம். விபிஏ எப்படி பார்ப்போம்? விபிஏ ஈக்குவல்ஸ் விபி கரெக்டாக மைனஸ் விஏ இதான நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது இந்த கேஸில் என்னடா ஆகும்? 10J அப்படியே வந்துடும் விபிக்கு, ப்ளஸ் 10I வந்துடும். கரெக்டா இதானே வரும்? 10J ப்ளஸ் 10I வரும். இதுக்கு நீ வந்து மாடுலஸ் எடுத்தீங்கன்னா 10√2 வந்துடும். ஓகேவா? என்ன வந்துடும்? இதுக்கு நீ மாடுலஸ் எடுத்தீங்கன்னா கரெக்டாடா கண்ணா? நோ நீட் டு எக்ஸ்பிளைன். சரி ஓகேடா, நோ நீட் டு எக்ஸ்பிளைன். கிளியரா? வெளிலடா தெரியாதவங்க யாராச்சும் இருந்தாங்கடா பண்ணுறது. சரி ஓகே, 10√2 வரைக்கும் உனக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்ப? அது உனக்கு தெரியுமா? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க உனக்கு தெரியுமா? எவ்வளோ டைமுக்கு அப்புறம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. எப்படி யோசிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். சரியா? ஸோ தட் பார்க்குற மற்றவங்க யாருக்காச்சும் தெரியலன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிடும்ல, அதுக்காக நான் சொல்லிடுறேன். இங்கே பாரு, இப்போ ஏ வந்துட்டு நீ சும்மா இருக்குன்னு வச்சுக்கோ. என்னது? ஏ வந்துட்டு சும்மா இருக்குன்னு வச்சுக்கோ. பி மட்டும்தான் நவுறுது அப்படின்னு வச்சுக்கோ. சரியா? என்ன பண்ண போகிற? ஏ வந்து சும்மா இருக்குது, பி மட்டும் தான் நவுறுது அப்படின்னு நினச்சிக்க போகிறேன். இப்போ பார்த்துக்கோ, ஏ சும்மா இருக்குன்னு நினச்சின்னா ஏ ஆனால் ஆக்சுவலாக லெஃப்ட்டில் நவுந்துட்டுருக்கு. அப்போ உனக்கு பி லைட்டாக ரைட்டில் நவுற மாதிரி தெரியும். கரெக்டாக? ஏ சும்மா இருக்குன்னு நீ நினச்சினா லெஃப்ட்டில் போகிற ஏ வந்துட்டு போகல அப்படின்னு நினச்சினா பி வந்து ரைட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பி ரைட்டில் மட்டுமா போகுது? இல்லை, பி வந்து மேலேயும் வருது. அப்போனா பி வந்து இப்படி நவுற மாதிரி இருக்கும்டா. புரியுதா? பி எதனால் இப்படி நகர்ற மாதிரி உனக்கு தெரியும் அப்படின்னு தெரியுதா? ஏன்னா ஏ நீ ஸ்டேஷனரியாக நினைக்கிற, ஆனால் ஏ வந்து ஆக்சுவலாக லெஃப்ட்டில் போயிட்டுருக்கு. அப்போது ஏ வந்து ஆனால் சும்மா நிற்குதுன்னு நீ நினச்சின்னா பி உனக்கு ரைட்டில் போகிற மாதிரி தெரியும். அதனால தான் இப்படி போகுது. இது ப்ளஸ் இந்த மேலே போகிறது சேர்த்து பார்த்தா இப்படி போகிற மாதிரி தெரியும். புரிஞ்சுதா? அண்ட் ஏன் வந்து அது 45 டிகிரிஸ் ஏன்னா இங்கே tan inverse ஆஃப் x by y போட்டினா அப்போ வந்துட்டு 10/10னா 1 வரும். tan inverse ஆஃப் 1 என்ன? 45 டிகிரி. ஸோ கரெக்டாக வந்து 45 டிகிரி ஆங்கிளில் இது இப்படி போகிற மாதிரி உனக்கு தெரியும்டா. புரியுதா? அதுக்கு மேலே இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். எப்படி போட்டுடலாம்? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும்? இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த லைன்லேருந்து நீ வந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரையணும்டா. என்ன பண்ணும்? ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரையணும் அந்த பாயிண்ட்டுக்கு. ஓகேவா? ஒரு பர்பெண்டிகுலர் லைன். ஓகேவா? அப்போனா இந்த ஆங்கிள் வந்து உனக்கு 90 டிகிரிஸ்ன்னு தெரிஞ்சிடும். இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி, 90 45னா இதுவும் பார்த்துக்கோ 45 டிகிரிஸ். இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிடும். இது 100ன்னு உனக்கு தெரியும். ஓகேவா? அப்போது இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத நீ கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். என்னது? இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஓஏ இல்லாட்டி இந்த ஓபின்ற டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத நீ கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? அது நீ கண்டுபிடிச்சின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் பண்ணினா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்னென்னு வரும் தெரியுமா? 50√2ன்னு வரும். டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு வரும்? 50√2ன்னு வரும். டிவைடட் பை இந்த 10√2 பண்ணினா இப்படி கேன்சல் ஆகிட்டு உனக்கு வருமானா 5ன்றது ஆன்சராக வந்துடும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. சரியா? ஓகேவாடா? எஸ், இந்த சம் போட்டுருவீங்க எனக்கு தெரியும். சரியா? அடுத்த சம் பார்த்துலாமா? A boat is moving with a velocity 2y. ஓகேடா, இந்த சம் டக்குன்னு இது அதே சம் தான், ஆல்ரெடி பார்த்த சம்மே தான். இதுக்கு ஆன்சர் என்ன டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன ஆகும்? 2y + 3j இருக்கும், -2y - 3jன்னு இருக்கும். ஸோ அது ரெண்டுமே ப்ளஸ் ஆயிரும். அப்போ 4i + 6j அப்படின்றது தான் ஆன்சராக வரும். கரெக்டாக? நம்பர் 3 தான்டா ஆன்சர். புரிஞ்சாடா? இது கிளியரா? இது ஓகேவா? எங்கடா ஆளை காணும்? எங்கே போனீங்க எல்லாரும்? இது கிளியரா? போன சமயம் ஆல்ரெடி பார்த்தனால கிளம்பிட்டீங்க எல்லாரும். சரி ஓகே, இவர் பார்த்த சமயம் பார்க்குறாரு, நமக்கு தேவையில்லை அப்படின்னு. ஆனால் போன வாட்டி அந்த சமயம் நம்ம என்னடா பண்ணோம்? பி ஸ்டேஷ்னரியாக வச்சுட்டு ஏ நவர்ற மாதிரி நினச்சி தான் ஆன்சர் சொன்னோம். இப்போ என்ன பண்ணிடுவோம்? பி ஸ்டேஷ்னரியாக வச்சு ஏ நவர்ந்தால் எப்படி நவரும்? டக்குன்னு உனக்கு சொல்ல தெரியணும். என்ன சொல்ல தெரியணும்? பி ஸ்டேஷ்னரியாக வச்சு ஏ நவருதுன்னா ஏ இப்படி நவந்த மாதிரி இருக்கும் சார். ஏன் சார் ஏ இப்படி நவந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா ஏ லெஃப்ட்டுக்கு போகுது ப்ளஸ் பி மேலே வருது. அப்போனா ஏ இப்படி கீழே வர மாதிரி தெரியும். அதுதான். சரியா? அதெல்லாமே புரியணும்டா. அதெல்லாம் புரிஞ்சாதான் இந்த சாப்டர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுன்னு அர்த்தம். இது 3 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த சம் போலாமா? A boat which has a speed of 6 km in still water crosses a river of with 1 km along the shortest possible path in 20 minutes. இது கண்டுபிடிடா. எல்லாத்துக்கும் ஆன்சர் சொன்னீங்களே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கடா. கமான் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஹவு டு வி ஃபைண்ட் தி ஆன்சர் ஃபார் திஸ்? எப்படி இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க? ஈஸி, செம ஈஸி.
செம ஈஸி. வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. எப்படா கண்டுபிடிக்கலாம்? வித் எவ்வளோ 1 கிலோமீட்டர் டிவைடட் பை 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ் ஆறாக கன்வெர்ட் பண்ணு. 1 டிவைடட் பை 20/60. அடி 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 1 3 3 அப்படியே மேலே வந்துடும். இப்போ நான் 3 km/h தான்டா ஆன்சர். ஓகேவா? ஓ இதுக்கும் 3 சொல்லிட்டீங்களாடா? இதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சா? வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் வாட்டர் வந்துட்டு 3 km/h. சரியா? இப்போ இந்த சம்மு சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த சம்முக்கு டயக்ராம் எதுவுமே காணும். ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? எல்லா டைரக்ஷனையும் நீ ரெப்ரசென்ட் பண்ணி எனக்கு டயக்ராம் வரைஞ்சி அனுப்பணும். அதான் உனக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? என்னது நீ எனக்கு அனுப்புறியோ இல்லையோ அட்லீஸ்ட் பண்ணு. போட்டோட ஸ்பீடு எங்கே இருக்குது, ரிவரோட ஸ்பீடு எங்கே இருக்குது? ஸ்டில் வாட்டர் தான்டா. அப்போனா அது கூட இல்லைடா. ஓகேவா? வெறும் ஸ்டில் வாட்டர் தான், அது கூட இல்லை. ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் பாஸ்னா வெறும் நேராக தான் போகுது. ஓகேவா? இருங்கடா டே, எதுக்குடா 3 சொல்கிறீங்க? எனக்கு புரியலடா. என்னடா ஆச்சு உங்களுக்கு? வாட் இஸ் ஹேப்பனிங்? A boat which has speed of 6 kmph in still water crosses a river of width 1 kilometer along the shortest path possible in 20 minutes. Velocity of the river water. ஓகேவா? நீங்கள் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு டயக்ராம் வரைஞ்சி கொடுங்க. டயக்ராம் மட்டும் வரைங்க. அதான் ஹோம்ஒர்க். ஆன்சர் ஆனால் இதுதான். 1 கிலோமீட்டரு பை இது பேர் என்ன 20 மினிட்ஸை இது ஆருக்கு கன்வெர்ட் பண்ணால் அவ்வளோதான். 20/60. ஆன்சர் வந்து 3 வந்துடும். சரியா? அடுத்து boat B is moving upstream with a velocity of 3 meters/s with respect to the ground. ஓகேவா? என்னவா? boat B is moving upstream with a velocity of 3 meters/s with respect to the ground. An observer standing observes that a swimmer S is crossing the river perpendicular to the direction of motion of boat. ஓகேவா? If river flow velocity is 4 meters/s and swimmer crosses the river of with 100 meters in 50 seconds. அப்பனா இதில் எது வந்து ட்ரூ அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா? இதில் எது வந்து ட்ரூ அப்படின்ட்டு கேட்குறாங்க. இருடா வெயிட் a minute. இதில் 3ன்றது என்னதுடா? இல்லை 3ன்றது என்னது? ஸ்பீட் அலாங் த ஷார்ட்டஸ்ட் பார்த்து தான் 3. ஓகேவா? என்னது? ஸ்பீட் அலாங் த ஷார்ட்டஸ்ட் பார்த்து தான் 3. அப்போனா ஆனால் ஸ்பீட் ஆஃப் வாட்டர் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இரு இன்னும் இந்த ஸ்மால் ப்ராப்ளமே முடியல. திஸ் ப்ராப்ளம் இஸ் நாட் yet கம்ப்ளீட். வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வாட்டர் தான் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வாட்டர் தான் கேட்டிருக்கிறாங்க. ரிவர் வாட்டரோட வெலாசிட்டியை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? என்னடா கண்டுபிடிச்சிருக்கோம்? டிஸ்டன்ஸு பை டைம் போட்டிருக்கோம். ஒரு ஸ்பீடு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன ஸ்பீடு கண்டுபிடிச்சிருக்கோம்? என்ன ஸ்பீடு கண்டுபிடிச்சிருக்கோம்? இரு ஃபஸ்ட்டு எனக்கு இது ஆன்சர் சொல்லு. நம்ம வந்துட்டு இந்த ஸ்பீடுன்னு சொல்லிட்டு 3 kmph கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது எதோட ஸ்பீடு? ஃபார் போட். கரெக்ட், பக்கா. பாரு, போட்டோட ஸ்பீட் ஆல்ரெடி கொடுத்துருக்கானேன்னு யோசிக்காது. போட்டோட ஸ்பீட் ஸ்டில் வாட்டரில் தான் கொடுத்துருக்கான். நம்ம வந்துட்டு அந்த ஷார்ட்டஸ்ட் பாத்தில் அது போகும்போது அதோட ஸ்பீடு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் வந்து வெறும் 3 km/h. ஓகேவா? அது வந்து ஸ்பீட் அலாங் த ஷார்ட்டஸ்ட் பாத்து, அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். முதல்ல இந்த சம்ம டயக்ராம் இல்லாமல் நீங்கள் எப்படிடா என்னை போட விட்றீங்க? எனக்கு புரியவே இல்லை. இது இன்னும் முடியல இந்த சம்மு. இது வந்து இதோட ஸ்பீடு தான், என்னது போட்டோட ஸ்பீடு தான். வாட்டரோட ஸ்பீடு நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. எப்படி கண்டுபிடிப்ப? ஓகேவா? எஸ்டா, 1 தான் ஆன்சர், 5 தான் ஆன்சர். ஆனால் எப்படி 5 வந்துச்சு? ஹோம்ஒர்க் போட்டு அனுப்பிடுவியா? அதனால் சால்வ் பண்ணிட முடியுமா? கேன் யூ டூ இட்? எப்படி கண்டுபிடிப்ப? How will you find it? Can you do this? Yes or no?
ஒன்றுமே ஆன்சரே வரல. சரி ஓகே, ட்ரை பண்ணி பாரு. ஆன்சர் வந்து 5 வரணும். எப்படி வருதுன்னு பாரு, டயக்ராம் வரைஞ்சி கண்டுபிடி. சரியா? ஓகே, ட்ரை பண்ணுறேன். வெரி குட்ரா, தட் இஸ் த ஸ்பிரிட். ஓகே, இங்கே வா. போட் பி இஸ் மூவிங் அப்ஸ்ட்ரீம் வித் வெலாசிட்டி ஆஃப் 3. எனக்கு இந்த சம்ம பார்த்தோன்னே தான் அந்த சம் இன்னும் முடியலையே அப்படின்றது ஸ்ட்ரைக் ஆகுது பேர். சரி, இஃப் ரிவர் ஃப்ளோ வெலாசிட்டி இஸ் 4 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் ஸ்விம்மர் கிராசஸ் த ரிவர் ஆஃப் வித் 100 மீட்டர் இன் 50 செகண்ட், இதில் எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, பார்க்கலாமா? இது வேறு சீரி ஆன் ஆயிடுச்சுடா. ஒரே ஒரு நிமிஷம்டா, இருங்கடா. மை ஃபோன் இஸ் ஸ்விட்ச் ஆஃப். ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏது சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே தெரில. ஸோ வாட் ஐல் டூ இஸ் ஐல் கோ, ஐல் சென்ட் மேம். ஓகேவா? இன்னும் எத்தனை சம் இருக்குது? இன்னும் கொஞ்சம் நிறையா சம் இருக்குது. நான் மேம் அனுப்புகிறேன். மேம் அவங்களோட போர்ஷன் கொஞ்சம் நேரம் முடிக்கட்டும். அப்புறமா ஐல் கம் அண்ட் கண்டினியூ. சரியா? ஒரு பிரேக் எடுத்துக்கோ. ஃபிசிக்ஸ்லேருந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டிலேருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கோ. மேம் வில் கம் நவ், ஸ்டார்ட் வித் கெமிஸ்ட்ரி. ஐல் கம் பேக். ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரில. சரியா? ஸோ ப்ளீஸ் வெயிட், ஐல் கம் பேக். இன்னும் டைம் இருக்குது, வந்து இதை ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகேவா? டோன்ட் வரி, ஐல் கோ பிரிங் மேம். வெயிட் ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ். Yes, so hi everyone. Shall we start with chemistry? என்ன சொல்றீங்கப்பா? எல்லாரும் இருக்கீங்களா? ஆரம்பிச்சிடலாமா? ஆஹா, என்ன சத்தத்தையே காணோம். Let me check. யாரெல்லாம் இருக்கீங்களோ ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். யாரெல்லாம் இருக்கீங்களோ ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க. Ma'am, what is the last word in first line? Idilaya kanna 2 meter per second, I believe. Hi Geeta, hi Tiago, hi Vishnu, hi IITN, hi Priyesh. Super Dakana. Wonderful. In question, 100 meter in 50 second, then. 100 meter in 50 second, then. Okay va? Yes, super dakana. Mass. So super நம்ம இப்ப செஷனை ஆரம்பிச்சலாம். We'll go with the very first question from chemistry. Actually, yes, இதுதான் நம்ம first question. So இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னைக்கு மார்னிங் ஆக்சுவலாக நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதாவது எல்லாரும் எந்த கான்செப்ட் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்லுங்கள், அதில் இருந்து நான் வந்துட்டு எப்படி நோட்ஸ் மேக் பண்ணணும், எப்படி வந்து என்சிஆர்டியில் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்தப்போ 1-2 மெசேஜை தவிர்த்து எல்லாருமே மோல் கான்செப்ட் தான் டஃப்னு சொன்னீங்க. ஸோ ஐ தாட் வை நாட் டீச் the same questions here. So அதனால மோல் கான்செப்ட்ல இருந்து ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு சில क्वेश्चंस கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை எல்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பென் எங்கன்னு தெரியலையே சார், உங்கள்கிட்டயா? ஓகே, ஆவேசத்துல 2 பென் எடுத்திருக்கீங்க. ரைட். ஸோ மதன் சார் ஒரு ஆவேசத்தில் 1க்கு 2 பெண்ணை எடுத்துகிட்டு போயிருக்காரு. பட் எனிவேஸ், வில் ஸ்டார்ட் த செஷன் ரைட் அவே. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. லெட் மீ நோ த ஆன்சர். என்னென்ன சர்ஜிக்கல்ஸ் கவலைப்படாதீங்க, டிஎன்எஃப் பிளாக் கண்டிப்பாக கவர் பண்ணிடலாம். ஓகேவா? விஷ்ணு பிரியன், ஹாய் நகுல்யா. ஹாய் நகுல்யா. ஸோ எஸ், தியாகு கவலைப்படாதீங்க, அந்த கொஸ்டினை திருப்பி மதன் சார் வந்து சொல்லி தருவார். சரிங்களா? ஸோ கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ 2026 நீட் எக்ஸாம் எப்படி இருக்கும் மேம்? ப்ராபப்ளி மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் தான் இருக்கும். லாஸ்ட் இயர் எப்படி கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சோ அதே லெவலில் தான் இந்த வருஷமும் வரதுக்கான சான்சஸ் அதிகம். பட் கொஸ்டின் பேப்பர் எப்படி வருங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணாமல்
நீங்க உங்க ப்ரிப்பரேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் டஃபா வந்தா கட் ஆஃப் குறையும், கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்தா கட் ஆஃப் எகிரும். ஸோ அதனால எப்படி வந்தாலும் நமக்கு மார்க் வேணும், நமக்கு சீட் வேணும். அதுக்கு நம்ம கான்செப்ட் செய்யும் கொஸ்டின் ப்ராக்டிஸையும் பக்காவா வச்சிருக்கணும். ஸோ அதனால நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, பாக்கி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஓகேவா? ரைட். ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஹாய் ராதிகா. ஃபர்ஸ்ட் நம்ம நகுல்யா தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க வித் ஆப்ஷன் ஏ. மற்றவங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். ஹீமோகுளோபின் contains 0.34% of iron by mass. The number of iron atoms in 3.3 grams of hemoglobin is. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எஸ், கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ் எஸ் எஸ். ஓகே ஓகே ஓகே. நிறைய பேர் ஆப்ஷன் ஏ தான் சொல்றீங்க. ஆமா ஆமா விஷ்ணு பிரியன், எஸ். கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் மாறும். தட்ஸ் அப்சல்யூட்லி ட்ரூ, தட்ஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. எஸ் தியாகு, நீங்க மெயில் அனுப்புனது நான் இப்பதான் பாக்குறேன்டா கண்ணா. பட் டோன்ட் வரி, செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்யூஷன் கரெக்டா இல்லையா அப்படிங்கறத சொல்றேன், சரிங்களா? எஸ். ஸோ இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? கண்ணா ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லியிருக்கான், ஹீமோகுளோபின்ல 0.34% ஆஃப் அயன் பை மாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கான். கரெக்டா? கரெக்டா. சரி. The number of Fe atoms in 3.3 grams of hemoglobin என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், டோட்டலா 3. போர்ட்ல தெரியுதா? 1 minute செக் பண்ணிக்கிறேன். தெரியுது. எஸ், டோட்டலா பிரைட் கலர்ல எடுத்துப்போம். 3.3 grams of hemoglobinல எவ்வளோ Fe அயன் இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மள்ட்ட இவ்வளவு சொல்லியிருக்கான், ஹீமோகுளோபின் contains 0.34% ஆஃப் அயன் சொல்லியிருக்கான். அப்போ 3.3 கிராம்ஸ்ல 0.34% ஆஃப் அயன் இருக்குன்னு அர்த்தமா? 0.34 பர்சன்டேஜ்ல எழுதுனீங்கன்னா 0.34 டிவைடட் பை 100. எஸ், 0.34 divided by 100 into டோட்டலா எவ்வளோ கிராம்ஸ், given கிராம்ஸ் எவ்வளோ 3.3 divided by molar mass of iron எவ்வளோ, molar mass of iron எவ்வளோ டக்கனா 56 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிராம்ஸ் ஆஃப் அயன் கிடைச்சிரும். திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலா நமக்கு என்ன தேவை, நமக்கு क्वेश्चनல பொதுவா ஹீமோகுளோபின்ல 0.34% ஆஃப் அயன் இருக்குன்னு சொல்லிட்டான். क्वेश्चनல 3.3 கிராம்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின்ல 3.3 கிராம்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின்ல எஸ், ஹீமோகுளோபின்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் அயன் மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் இருக்கும்னு கேட்டிருக்கான். அதை கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க, இந்த பெர்சன்டேஜ அப்படியே நீங்க 0.34 டிவைடட் பை 100 போட்டுக்கிறீங்க. இன்டு மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கான ஃபார்முலா given mass divided by molar mass. இங்க அயனை பத்தி பேசுறோம், அதனால அயனோட மோலார் மாஸ் என்ன 56 into number of molecules வேணும்ங்கிறதுனால we are going to multiply it with Avogadro's number. ஓகேவா? சோ இப்போ இதோட ஆன்சர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க பாப்போம். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு மட்டும் இப்போ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஆப்ஷன் ஏ தானா கன்ஃபார்மா? இத திருப்பி ஒரு தடவை கால்குலேட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் அவகேட்ரோ நம்பர் எடுக்காம கால்குலேட் பண்ணிருப்பீங்க. அவகேட்ரோ நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். எஸ், குவிக் கைஸ், சீக்கிரமா சொல்லுங்க பாப்போம்.
சீக்கிரம் 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 கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஈஸியா எழுதிடலாம். ட்ரை பண்ணி சொல்லுங்க பாப்போம். எஸ், கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா 1.21 into 10 to the power 20 வந்திருக்கும். ஏன்னா அவகேட்ரோ நம்பர்லயே 10 to the power 23 இருக்கு. கரெக்டா? சாரி, 32 எழுதிட்டேனோ, 23 இருக்கு. இந்த 100 மேல வந்துச்சுன்னா 10 to the power -2 ஆயிரும். பிளஸ் இந்த வேல்யூஸ்லாம் போடும்போது அங்க ஒரு 10 to the power -1 வரும். அப்ப இதையும் ஆட் பண்ணீங்கன்னா 10 to the power 20 வரும். அதனால the correct answer is going to be absolutely option C. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. நான் மோல் கான்செப்ட் ரொம்ப டீடைல்டா ஒவ்வொரு क्वेश्चन வச்சு உங்களுக்கு சொல்லி தர போறேன். All the questions which I have taken is from moderate to difficult level. So அதனால எங்க டவுட் வந்தாலும் ப்ளீஸ் கேளுங்க, கிளாரிஃபை பண்ணிக்கலாம். Okay, yes. Here we go with an other question. Similar kind of a question. Try பண்ணி எனக்கு ஆன்சரை சொல்லுங்க. So இதுல என்ன சொல்லியிருக்கான், two elements A and B which form 0.15 moles of A to B and AB3 type compounds. Right, if both A to B and AB3 weigh equally, ரெண்டும் same weight இருந்துச்சுனா, then the atomic weight of A is equal to dash the weight of B. The atomic weight of A is equal to dash the weight of B. யோசிச்சு சொல்லு பாப்போம். Yes, Yagu. Last question க்கு option C தான் correct. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத யோசிச்சு ஆன்சர் பண்ண பாப்போம். கண்டுபிடிச்சிட்டியா? நான் கான்செப்ட் சொல்லியிருக்கேன், क्वेश्चन ஜஸ்ட் அப்படியே உனக்கு சொல்லி தந்திருக்கேன். பட் ஆன்சர் என்னங்கறத நீ தான் சொல்லணும். சொல்லிடலாமா? I'm again telling you these are all moderately difficult to difficult level questions. இந்த questions நீ ஆன்சர் பண்றேனா கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். பட் இந்த questions சால்வ் பண்ற மெத்தடாலஜி உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருச்சுனா மோல் கான்செப்ட்ல இருந்து எப்படி क्वेश्चन கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த லெவலுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லி தான் நான் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். தெரியலனாலும் கமெண்ட்ல தெரியலன்னு சொல்லுங்க. ஸோ தட் ஒவ்வொரு கொஸ்டினையும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரியா? ஓகேவா? எஸ். சரி, இங்க क्वेश्चनல என்ன சொல்லியிருக்கான், ஏவும் பியும் சேர்ந்து ரெண்டு மாலிகுல்ஸ் தருது, இருக்கட்டும். ஆல்சோ A to B யும் AB3 யோட weight சேமா இருக்கு. அப்ப A to B யோட weight எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 கிராம்னா AB3 யோட வெயிட்டும் 10 கிராம் தான் சொல்லிட்டான். சரியா? சோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே எழுதிக்கலாமா? ஸோ we know weight of weight தான் WT ன்னு எழுதுறேன். weight of A to B is equal to weight of AB3. கரெக்டா? எஸ். அப்போ A to B ன்னு சொல்லும்போது இங்க ரெண்டு ஏவும் ஒரு பியும் இருக்கு. அப்போ weight of A to B னா இங்க ரெண்டு ஏவும் ஒரு பியும் இருக்கு, which is equal to AB3. அப்போ ஒரு ஏவும் 3 பியும் இருக்கு. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல. இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுங்க. ஏலாம் ஒரு சைடு, பி எல்லாம் ஒரு சைடு. ஏ எல்லாம் ஒரு சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, பி எல்லாம் ஒரு சைடு ரைட் ஹேண்ட் சைடு போட்டுறோமா? அப்போ 2a minus a is equal to a equal to இந்த b இந்த சைடு வந்துச்சுனா 3b minus b will give you 2b. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? What is the answer? The correct answer is a is equal to 2b. Option B is the right answer. Super டக்கனா. ராஜேஸ்வரி இப்ப புரிஞ்சுச்சா? Yes, we are taking only moles. We are taking, நீங்க moles எடுத்தாலும் weight எடுத்தாலும் எப்படி எடுத்தாலும் இதான் ஆன்சரா வரும். புரிஞ்சுச்சா? கிளியரா?
எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்ததா இந்த ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இதா ஆக்சுவலி நான் வந்துட்டு உங்களுக்கு மோல் கான்செப்ட் நடத்தும் போவே லைவ் செக்ஷன்ல உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். பட் இருந்தாலும் திருப்பி we will try to solve it. நிறைய பேருக்கு இந்த மெத்தட் மறந்துருக்கும். ஸோ கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன்சரை சொல்லுங்க. In the given reaction x plus y plus 3z gives xyz 3. If 1 mole of each x and y with 0.5 moles of z, நீ 1 mole of x எடுத்துக்கிற, 1 mole of y எடுத்துக்கிற, 0.05 moles of z எடுத்துக்கிற. இத மூணுத்தையும் mix பண்ணா you get a compound xyz3. You get a compound xyz3. ஓகேவா? அதுல x ஓட atomic mass, y ஓட atomic mass, z ஓட atomic mass இங்க கொடுத்திருக்கான். Then the yield of xyz3 is எவ்வளோ xyz3 உனக்கு கிடைச்சிருக்கு. யோசிச்சு இதற்கான ஆன்சரை சொல்லு பாப்போம். எஸ் எஸ், யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு பார்ப்போம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், டக்குன்னு ஆன்சர் வந்துடும். பட் யூ ஹாவ் டு திங்க் அ பிட். கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் மறைக்காம இருக்கிறதுக்காக நான் சைட் வந்திருக்கேன். ஜஸ்ட் ரீட், ட்ரை திஸ் கொஸ்டின் அண்ட் தென் I'll also update what you have to do. ஓகேவா? எஸ் எஸ். Radhika, D. What about others, Rakana? Radhika, D சொல்லிருக்காங்க. What about others? சரி, ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷனையே நம்ம எடுத்துக்கலாம். I'll explain. கவனிங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இந்த ரியாக்ஷனையே நம்ம எடுத்துக்கிறோம். இங்க ஒரு x, ஒரு y and 3 z கூட சேர்ந்து x, y, z3 தந்திருக்கு. I repeat, ஒரு x, ஒரு y, 3 z கூட சேர்ந்து x, y, z3 தந்திருக்கு. கரெக்டா? கரெக்டா? எஸ். இப்போ நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்கா? 0.05 moles of z யூஸ் பண்ணா 1 mole of xyz3 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கான். கரெக்டா? கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆக்சுவலா இந்த x and y-க்கு 3 செட்டை பிரிச்சு கொடுக்க போறோம். அதனால நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்னா, I am going to write this as 0.05 3 செட்டா, அதனால divided by 3 is equal to 1 mole of xyz3. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ். நெக்ஸ்ட் அடுத்ததா நீங்க क्वेश्चनல கேட்ட மாதிரி you have to find the mass of xyz3. so mass of xyz3 எப்படி கால்குலேட் பண்றோம்? how can you find the mass of xyz3? இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லு பாப்போம். பரவாயில்ல வர்ஷினி, I'll teach you. சரியா? ரொம்ப ஈஸி. mass of xyz3 is equal to 0.05 divided by 3 into ஒரு x யூஸ் பண்ணிருக்கியா, அதனால x ஓட வேல்யூ 10 plus ஒரு y யூஸ் பண்ணிருக்கியா, அதனால y ஓட வேல்யூ 20. 3 z இருக்கா, அதனால 3 into z ஓட வேல்யூ எவ்வளோ? 30. புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போற? இதை சிம்பிளிஃபை பண்ண போற. சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்துரும். so let me know the answers in the comment section. டக்கனா இதை சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்துரும். ஆல்ரெடி தியாகு கண்டுபிடிச்சிட்டாரு. வெரி குட் தியாகு. the correct answer is absolutely 2 grams. புரிஞ்சுச்சா? கிளியரா? அடுத்த क्वेश्चनக்கு போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. A commercially sold concentrated HCl is 35% HCl by mass. அப்போ கமர்ஷியலா விற்கக்கூடிய HCl ஓட வேல்யூ 35% னா மிச்சம் இருக்கக்கூடிய 65% வாட்டரா இருக்கும்னு சொல்ல வரா. சரியா? ரைட்.
if the density of this commercial acid is 1.46 gram per ml, the molarity of this solution is, molarity என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்ப? first mass of HCl கண்டுபிடிக்கணும். சரியா? first step is to find the mass of HCl. second step is to find the number of moles of HCl. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சேனா ஈஸியா அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை மொலாரிட்டி ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஸோ ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஆன்சரை சொல்லுங்க. ஓகே மேம், ஃபார்முலா ரைட், நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் HCl. எப்படி மாஸ் ஆஃப் HCl கண்டுபிடிக்கலாம்? இங்க டென்சிட்டி ml ல கொடுத்திருக்கான். கரெக்ட்டா டென்சிட்டி ml ல கொடுத்திருக்கான். சோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? டோட்டல் குவாண்டிட்டி ஆஃப் 1 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். we are just assuming. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க ஒரு கமர்ஷியல் ஆசிடோட டென்சிட்டி 1.46 கிராம்ஸ் கொடுத்திருக்கான். அது அப்படியே நீங்க லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? எவ்வளோடா வரும்? ஐ மீன் டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷனா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 1.46 நான் 1460 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் மாஸ் ஆஃப் HCl கண்டுபிடிக்கணும். வெரி ஈஸி. 1460 grams of total solution இருக்கு. அதுல 35% of HCl இருக்கு. அதனால 35 by 100. இதை calculate பண்ணீங்கன்னா mass of HCl வந்துரும். புரிஞ்சுச்சா? Next. Second step is to find moles of HCl. Moles of HCl எப்படி கண்டுபிடிக்கலாம்? சொல்லுங்க பாப்போம். moles of HCl எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ஈஸி. given mass divided by molar mass. HCl ஓட molar mass என்ன? குளோரினுக்கு 35.5, ஹைட்ரஜனுக்கு 1, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 36.5. கரெக்ட்டா? அப்ப given mass எவ்வளோ? given mass கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இங்க இருக்கு பாத்தியா இந்த எல்லோல, அதுதான் 1460 into 35 by 100. இதை நீ எதால டிவைட் பண்ணணும்? டிவைடட் பை மோலார் மாஸ் which is 36.5. இதை பண்ணேனா மோல்ஸ் ஆஃப் HCl கிடைச்சிரும். ஃபைனலா மொலாரிட்டி கண்டுபிடிக்கணுமா? மொலாரிட்டிக்கான ஃபார்முலா என்ன? ஃபைனல் ஸ்டெப் மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும். மொலாரிட்டிக்கான ஃபார்முலா என்ன? யாராச்சும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். எஸ், கண்டுபிடிச்சியா? சேம், இது கேன்சர் கண்டுபிடிக்கிறல்ல, அதுதான் மொலாரிட்டி. சோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லு. Quick, Dakana. Let me know the answers right away in the comment section. ஏன் நம்ம கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு? ஒருவேளை நான் ஸ்லோவா போறேனோ? Dakana, ஸ்லோவா போறேனா சொல்லு. We will speed it up. தியாகு ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பர் Dakana. So yes, the correct answer is going to be absolutely option C. 14 moles is the right answer. Okay. Yes. Next. அடுத்ததா இந்த ஒரு क्वेश्चन பாருங்க. இது ஒரு ஈஸியான क्वेश्चन தான். So யோசிச்சு எனக்கு இதுக்கான கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. The number of N atoms, அதாவது nitrogen atoms in 681 grams of இந்த molecule is. அந்த molecule நான் clear-ஆ எழுதி காமிக்கிறேன். It is C7H5N3O6. C7H5N3O6. இதுல number of nitrogen atoms என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? number of nitrogen atoms என்னன்னு கண்டுபிடிக்கணும். Obviously அது 10 to the power 21ல தான் வரும். ஸோ என்னடா இது, ஆப்ஷன்ஸ் தப்பா கொடுத்துருக்கோமோ? எஸ், இங்கேயும் 21 மாத்திக்கோங்க. ஓகேவா? எவ்ரிதிங் இன் 10 to the power 21. இது மட்டும் 10 to the power
10 ன்னு வெச்சுக்கோங்க and try to find the answer டக்கனா try to find the answer quick சொல்லுங்க பாப்போம் yes the number of nitrogen atom is in 681 grams of sorry நிறைய தப்பு வந்திருக்கு is இவ்ளோ அதுல value of x என்ன அதுல value of x என்ன சொல்ல பாப்போம் quick dakana let me know right away in the comment section சீக்கிரமா comment sectionல answer சொல்லுங்க first number of moles கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணனும் number of moles of this molecule கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணனும் it is equal to given mass by molar mass given mass is 681 molar mass of this molecule என்னன்னு மட்டும் கண்டுபிடிங்க molar mass of this molecule மட்டும் என்னன்னு கண்டுபிடிங்க கார்பனுக்கு 12 அப்போ 12 sevens are எவ்வளவு வரும் 12 sevens are 84 very good 5 ஹைட்ரஜன் இருக்கு 5 3 நைட்ரஜன் இருக்கு 3 நைட்ரஜனுக்கு என்ன வேல்யூ வரும் 3 நைட்ரஜனுக்கு உனக்கு 14 னா 3 க்கு 42 6 ஆக்ஸிஜன் இருக்கு அப்ப 6 ஆக்ஸிஜனுக்கு என்ன வேல்யூ வரும் 6 ஆக்ஸிஜனுக்கு 96 அப்ப இத மொத்தமா ஆட் பண்ணேனா மோலார் மாஸ் எவ்வளவு வருது மோலார் மாஸ் அப்ராக்ஸிமேட்டா 227 வருதா yes 227 very good வர்ஷினி so 227 ஓகேவா இத கட் பண்ணீங்கனா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிரும் சரியா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிரும் ஃபைன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்ராக்ஸிமேட்டா ஒரு வேல்யூ வரும் அது அப்படியே வெச்சிரு கட் பண்ணி பார்த்தேனா தெரியும் அப்ராக்ஸிமேட்டா 3 ன்னு வரும் இங்க number of moles of this molecule இவ்ளோ இந்த மாலிகுல்ல 3 நைட்ரஜன் இருக்கு அப்போ number of moles of nitrogen in the molecule என்ன number of moles into atomicity இங்க 3 நைட்ரஜன் இருக்கு அதனால 3 so டோட்டலா 9 moles of nitrogen இருக்கு ஓகேவா 9 moles of nitrogen இருக்கு next நீங்க number of nitrogen atom கண்டுபிடிக்கணும் we all know 1 mole has Avogadro number of particle அப்ப 9 moles னு சொல்லும்போ 9 into Avogadro number பண்ணா போதும் you will get the answer so answer என்னன்னு சொல்லுங்க very good Tiago super டகனா so yes the answer is absolutely option A Tiago and Varshini ரெண்டு பேரும் கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிருக்கீங்க very good option A is the absolute correct answer சூப்பரா புரிஞ்சுச்சா next question க்கு போலாம் the number of atoms in 8 gram of sodium is இவ்ளோ ஓகேவா the value of x என்ன the value of x என்ன யோசிச்சு சொல்லுங்க this is actually a very easy question சூப்பரா இத சால்வ் பண்ணிடலாம் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க first value என்ன எதுல கொடுத்திருக்கான் கிராம்ஸ்ல கொடுத்திருக்கான் ஓகே என்ன கேட்டிருக்கான் total number of atoms கேட்டிருக்கான் so given data எப்படி இருக்கு given data கிராம்ஸ்ல இருக்கு ஆன்சர் எதுல இருக்கு ஆன்சர் வந்துட்டு number of atoms or number of moleculesல இருக்கு கரெக்ட்டா அப்ப நீ என்ன பண்ணனும் இத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணனும் to find number of moles n கண்டுபிடிக்கணும்னா given mass by molar mass இங்க given mass of sodium is 8 molar mass of sodium எவ்வளோடா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க 23 ஓகேவா இப்படி கண்டுபிடிச்சேனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிரும் ஓகேவா பட் இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேக்கல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டிருக்கான் அப்ப நம்ம என்ன பண்ணனும் இதே வேல்யூவை into Avogadro's number போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும் சோ ஆன்சர் என்னன்னு எனக்கு சொல்லுங்க பாப்போம் yes very good so check பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு approximate வேல்யூ என்ன வருது 2 into 2.09
into 10 to the power 23 வரணும். 2.09 approximate 2 எடுத்துக்கலாம். அதனால option B is the right answer. சூப்பர்டா கலக்கிட்டீங்க. மாஸ். Next question. The percentage composition of carbon by a mole of methane is. ஓகேவா? So மீத்தேன்ல எவ்வளோ percentage of carbon இருக்குன்னு கேட்டிருக்கான். ஈஸியான கொஸ்டின் தான். பட் இருந்தாலும் நீ டைரக்டா பார்த்ததும் ஆன்சர் பண்ணாம மெத்தட ஃபாலோ பண்ணி ஆன்சரை கொண்டு வர பாரு. பிகாஸ் மெத்தட் இஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? ஆன்சர் சொல்லு பாப்போம். டோட்டலா மீத்தேனோட ஃபார்முலா என்னடா? ஈஸி கொஸ்டின், செகண்ட்ஸ்ல அடிச்சிட்டு போலாம். CH4. டோட்டலா இதுல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? டோட்டலா 5 ஆட்டம்ஸ் இருக்கு. ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன். கரெக்டா? ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன். அப்ப கார்பனோட கம்போசிஷன் இதுல எவ்வளோ? 1 divided by 5. 1 divided by 5 ன்னு அப்படியே சொல்லிடலாமா? இங்க percentage composition கேட்டிருக்கான். அப்போ வேல்யூ percentage வேணும்னா 100 ஆல மல்டிப்ளை பண்ணும். இதையும் கட் பண்ணேனா 20 and so the answer is going to be 20%. Option D is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இல்லல? கிளியர் தானே? வினோ சூப்பர் டக்கனா. தியாகு 75 வராது. It is 20. ஏன்னா இங்க மாஸ் பெர்சன்டேஜ் கேட்கல, பெர்சன்டேஜ் கம்போசிஷன் கேட்டிருக்கான். மாஸ் பெர்சன்டேஜ்னா மாசின் அடிப்படையில எவ்வளவு பெர்சன்ட் இருக்குங்கிறது கொஸ்டின். பெர்சன்டேஜ் கம்போசிஷன்னா ஓவராலா அந்த மாலிகுல்ஸ்ல அந்த கார்பனோட கவுண்ட் என்ன கம்போசிஷன்ல இருக்குது அப்படிங்கிறது கொஸ்டின். சோ கொஸ்டினை வாசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? எஸ். அடுத்த கொஸ்டின். 8 grams of NaOH is dissolved in 18 grams of water. Mole fraction of NaOH in solution and molality of the solution are. Mole fraction கண்டுபிடிக்கணும், molality கண்டுபிடிக்கணும். இது ஆக்சுவலா சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல வரும். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. Let us see how many of you are getting the answer. இல்ல தியாகு, லாஸ்ட் क्वेश्चनல மாஸ் பெர்சன்ட் பத்தி சொல்லவே இல்ல. It is percentage composition. Percentage compositionனா அந்த ஆட்டம் எவ்வளவு பெர்சன்ட் இருக்குன்னு பார்த்தா போதும். இதுவே மாஸ் பெர்சன்டேஜ் அப்படின்லாம் கொடுத்திருந்தா மட்டும்தான் பை மாஸ் நீங்க வேல்யூ கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? எஸ். ஸோ இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் ஃப்ரம் த சாப்டர் சொல்யூஷன். பட் ஸ்டில் இது ஆக்சுவலா ப்ரீவியஸ் இயர்ல மோல் கான்செப்ட் கூட கனெக்ட் பண்ணி கேட்டிருந்தான். ஸோ அதனால ஐ ஹவ் கிவன் திஸ். ட்ரை பண்ணி ஆன்சரை சொல்லுங்க. ஹாய் சுதர்ஷன், வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். ஹாய். ஃபர்ஸ்ட் நீங்க क्वेश्चन நல்லா ரீட் பண்ணி பாருங்க. 8 grams of NaOH is dissolved in 18 grams of water. அப்ப நீ என்ன பண்ணிக்கிற? 18 grams of water எடுத்துக்கிறீங்க. அதுல 8 grams of NaOH ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுறீங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா mole fraction of NaOH in the solution and molality of the solution என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் mole fraction கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் molality கண்டுபிடிக்கணும். பட் இது ரெண்டுமே கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? In order to find these two values, நமக்கு number of moles of NaOH number of moles of water வேணும். கரெக்ட் தானே நான் சொல்றேன்? எஸ். so number of moles of NaOH எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேம் கான்செப்ட், கிராம்ஸ்ல கொடுத்திருக்கானா, அப்போ given mass divided by molar mass. ஓகேவா? சிமிலர்லி அதே மாதிரி number of moles of waterையும் கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சு இந்த ரெண்டு வேல்யூவும் கையில வச்சிருங்க. இந்த ரெண்டு வேல்யூவும் கிடைச்சிருச்சா, தென் ஈஸியா உங்களால மொலாலிட்டியை கண்டுபிடிக்க முடியும். மோல் ஃபிராக்ஷனை கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அதை வச்சு மொலாலிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? கிளியரா? எஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சு பாருங்க. ஃபார் NaOH என்ன வேல்யூ வருதுக்கண்ணா? ஃபார் NaOH இட் வில் பி 18 டிவைடட் பை 40 வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? 8 divided by 40. இங்க 8 grams தானே கொடுத்திருக்கான். 8 grams of NaOH. அப்போ 8 divided by 40 0.2 வருதா?
Yes. Next, number of moles of water 18 divided by 18. 18 divided by 18 obviously 1. So இது ரெண்டுத்தையும் வச்சு mole fraction கண்டுபிடிச்சிடலாமா? Yes, இங்க mole fraction of NaOH கேட்டிருக்கான். அப்போ நியூமரேட்டர்ல NaOH ஓட வேல்யூ 0.2 வரணும், டினாமினேட்டர்ல 0.2 plus 1 1.2 வரணும். ஓகேவா? எஸ் எஸ், இப்படி மோல் ஃபிராக்ஷனை கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட், மொலாலிட்டிக்கான ஃபார்முலா என்ன? எஸ், மொலாலிட்டிக்கான ஃபார்முலா என்ன? ஈஸி ஃபார்முலா டாடே. மொலாலிட்டிக்கான ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். இங்க சொல்யூட் யாரு? NaOH. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaOH என்ன? 0.2 divided by mass of solvent in kg. இங்க solvent 18 grams அப்படின்னு கொடுத்திருக்கா. 18 grams அப்படியே போட்டுலாமா? முடியாது. கிராம்ஸ கிலோகிராம்ஸா கன்வெர்ட் பண்ணோம்னா it should be 18 divided by 1000. டினாமினேட்டரோட டினாமினேட்டர்ல 1000 வருது, அதை நியூமரேட்டருக்கு கொண்டு போய்க்கலாம். அப்ப நம்மளோட வேல்யூ 0.2 into 1000 divided by 18 அப்படின்னு வரும். ஓகேவா? சோ இப்போ மோல் ஃபிராக்ஷன் அண்ட் மொலாலிட்டி என்னங்கறத கண்டுபிடிச்சு கால்குலேட் பண்ணி எனக்கு ஆன்சரை சொல்லுங்க. எஸ் தியாகு, மோல் ஃபிராக்ஷனுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் क्वेश्चनல யாரோட மோல் ஃபிராக்ஷன் கேட்டிருக்கான்னு பாருங்க. அண்ட் அவனோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இது பண்ணீங்கன்னா மோல் ஃபிராக்ஷன் கிடைச்சிரும். சரியா? எஸ் எஸ் எஸ். டேக்கண்ணா எங்கேயாச்சும் நான் ஸ்பீடா போற மாதிரி ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, டவுட் இருந்தாலும் கேளுங்க, we will clarify that. எஸ் clear? ஓகே ஓகே ஓகே. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னவா இருக்கும்? மோல் ஃபிராக்ஷன் இது ரெண்டுத்தையும் கட் பண்ணீங்கன்னா we'll have another color. இது ரெண்டுத்தையும் கட் பண்ணீங்கன்னா எவ்வளோடா வருது? 0.2 divided by 1.2. 2 by 12 எவ்வளவு வரும்? 2 by 12 எவ்வளவு வரும்? It will be 0.16. அப்ராக்சிமேட்டா சொல்றேன், 0.16. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மொலாலிட்டி கண்டுபிடிக்கணுமா? அப்ப மொலாலிட்டி கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வேல்யூ வருது? 0.2 into 1000 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டா 200 வரும். இங்க எழுதுறேன் பார்த்துக்கோங்க. மொலாலிட்டிக்கு 200 divided by 18. 200 divided by 18 கட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? கட் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டா இது 1 டைம்ஸ், திருப்பி 2வா 1 டைம்ஸ் 1 1 1 போய்கிட்டே இருக்கும். அப்போ ஆன்சர் 11.11. ஓகேவா? ஸோ அதனால அவுட் ஆஃப் தீஸ் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஆப்ஷன் சி தான் கண்ணா கரெக்டான ஆன்சர். கிளியர்? ஓகே ஓகே, நோ வரிஸ் நோ வரிஸ். இந்த மாதிரி क्वेश्चनல சில்லி மிஸ்டேக்ஸ் சகஜமா வரும். பட் மேக் ஷூர் தட் யூ கால்குலேட் இட் வைஸ்லி. நீங்க கால்குலேட் பண்ணும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நோட் டவுன் பண்ணும். மேம் எனக்கு பாயிண்ட்ல தான் மிஸ்டேக் வருது அப்படின்னா மேக் ஷூர் தட் யூ கன்வெர்ட் த வேல்யூ இன்டு a whole number. ஓகேவா? 0.2 இருக்கா, 2 into 10 to the power minus 1 எழுதிக்கோங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ல பிரச்சனை வருதுன்னா convert it into a whole number. 10 to the powersல எழுதிக்கோங்க. Next question. The amount of sugar required to prepare 2 liter of its 0.1 m aqueous solution is. The amount of sugar required to prepare 2 liter of 0.1 m aqueous solution is. ஈஸியான question. ட்ரை பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. தெரியலனாலும் பரவாயில்ல, நான் சொல்லி தரேன். எஸ், யாரு சொல்ல போறான்னு எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் வெரி ஈஸி क्वेश्चन. திஸ் இஸ் வெரி 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 ஈஸி क्वेश्चन. ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும். எஸ், கண்டுபிடிச்சிட்டீங்களா? இங்க என்ன சொல்லியிருக்கா? இன் 2 liters 2 litersல 2 liter of a solutionல நீங்க 0.1 mole of concentration கொண்டு வரணும். அப்போ எவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் தேவைப்படும்?
எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் தேவைப்படும்? ஒரு ட்ரிக் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வெரி ஈஸி. இந்த வால்யூமையும் மொலாரிட்டி கான்சென்ட்ரேஷனையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் 2 into what? Sorry, 0.2 தானே? எஸ் 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 மாற்றி சொல்லிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம். தேங்க்யூ, தப்பு பண்ணிட்டேன். 2 லிட்டர் கொடுத்துருக்கான். எஸ், அப்போ கான்சென்ட்ரேஷன் 0.1 m தான். கான்சென்ட்ரேஷன் 0.1 m தான். 1 லிட்டருக்கு 0.1 m தான் அர்த்தம். கரெக்டா? எஸ். அப்போ ஃபார் 2 liters 2 லிட்டர்ஸ்க்கு கான்சென்ட்ரேஷன், டோட்டல் கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? 0.2 m இருக்குமா, 0.1 m இருக்குமா? 0.2 m இருக்குமா, 0.1 m இருக்குமா? டே, நீ எவ்வளோ வால்யூம் எடுத்தாலும் கான்சென்ட்ரேஷன் சேமாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தப்பை பண்ணாதீங்க. இட் இஸ் 0.1 m. ஏன் இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இது நான் நோட்டில் எழுதி வச்சிருக்கேன். there was one student who made this mistake. ஸோ அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வால்யூம் எடுத்தாலும் கான்சென்ட்ரேஷன் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? எஸ், ரைட். அடுத்ததா இப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஒரு சொல்யூஷன்ல நம்மளோட சுகரோட அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? கான்சென்ட்ரேஷன் இருக்கு 0.1 இன்டூ சுகரோட மோலார் மாஸ் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சுகரோட மோலார் மாஸ் என்னடா கண்ணா? 12 கார்பன், 22 ஹைட்ரஜன், 11 ஆக்சிஜனா? அப்போ 342 வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ், 342 வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ். இதுக்கு ஃபார்முலாவே தேவையில்லை. 342, ரைட்? அப்போ 0.1 into 342 என்ன கிடைக்கும்? It is 34.2, and so the right answer is absolutely option D, 34.2. Yes? Clear? Yes? Yes. Okay டக்கனா. Next question. அடுத்ததா இன்னொரு क्वेश्चனை சால்வ் பண்ணுங்க. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத சொல்லுங்க. ஓகே தியாகு, பரவாயில்ல டக்கனா. டோன்ட் வரி. தெரிஞ்சிச்சுனா ட்ரை பண்ணுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, I will teach you. ஓகே, தெரிஞ்சிச்சுனா சால்வ் பண்ணுங்க, இல்லைனா பரவாயில்ல, I will teach you. Fine. So இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? Let me know the answer for this question டக்கனா. இன்னொரு 5 क्वेश्चन. இல்ல 10 முடிச்சிட்டேன். உள்ள போயிட்டே இருக்கு. ஓகே தியாகு, கண்டிப்பா ஃபார்முலா எழுதி தரேன், நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? எஸ். So first questionல என்ன கொடுத்திருக்கான்னு பார்த்தலாம். Dissolving 120 gram of a compound with molecular weight 60 in 1000 gram of water gave a solution of density 1.12. The molarity of a solution is. Molarityக்கான ஃபார்முலா என்ன? Molarityக்கான ஃபார்முலா given mass divided by molar mass into volume in liter. இதுதான் மொலாரிட்டிக்கான ஃபார்முலா. இப்போ given mass கொடுத்துட்டான். கரெக்டா? given mass 120 கொடுத்துட்டான். சொல்யூட்டோட given mass. molar mass of solute 16 கொடுத்துட்டான். வால்யூம் கொடுத்திருக்கானா? இல்ல, டென்சிட்டி தான் கொடுத்திருக்கான், வால்யூம் கொடுக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வால்யூமை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? we know density வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கு. யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். density and volume கான ரிலேஷன் என்னன்னு யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். ஹாய் யாசின், வெல்கம் ஆன் போர்ட். எஸ், கண்டுபிடிச்சிட்டீங்களா? we know density is equal to molar mass divided by volume. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? density is equal to molar mass divided by volume. நம்மள்ட்ட என்னென்ன வேல்யூஸ் இருக்குடா கண்ணா?
நம்மள்ட்ட மோலார் மாஸ் இருக்கா, டென்சிட்டி இருக்கா, அதை வச்சு வால்யூம் கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப இந்த ஃபார்முலாவை அப்படியே மாத்தி எழுது. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் பை டென்சிட்டி. இதுல வால்யூமை கண்டுபிடி, வால்யூம் எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துரும். So let me know the answers right away in the comment section. Yes, sorry, molar mass ன்னு சொல்லிட்டேன் பாருங்க, mass. Molar mass இல்ல mass. Thank you for correcting me now. So let me know the answer for this question. Let me know the answer for this question. இத முடிச்சதும் அடுத்ததா நம்ம மதன் சார் வருவாரு, மதன் சார் கிளாஸ் டீச் பண்ணுவாரு, and then we will be shifting. ஓகேவா? shift and shuffle தான் இன்னைக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டென்சிட்டி கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஐ மீன் வால்யூம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? வால்யூம்க்கு என்ன வேல்யூ வந்துச்சு? நிக்கனா நிறைய பேர் இங்க பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா? வால்யூம் இங்க மாஸ் பை டென்சிட்டி பார்த்ததும் ஓ மாஸ்ன்னு சொன்னதும் வாட்டரோட மாஸ்ன்னு நினைச்சுப்பீங்க. இட் இஸ் ராங். வாட்டரும் இந்த சொல்யூட்டும் மிக்ஸ் ஆனாதான் சொல்யூஷன் உருவாகும். கரெக்டா? அப்போ சொல்யூட் அண்ட் சால்வெண்டோட மாஸஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம். சொல்யூட்டோட மாஸ் 120 grams, சால்வெண்டோட மாஸ் 1000 grams. அப்போ 120 plus 1000 எவ்வளவு கிடைக்கும்? 120 plus 1000 will give you 1120. 1120 divided by 1.12. 1.12. இதை கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கிடைக்கும். வால்யூமை ml எடுத்துக்கோங்க. இத ரெண்டுத்தையும் கட் பண்ணா நமக்கு 1000 ml அப்படின்னு கிடைக்கும். இந்த 1000 ml லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஏன்னா இங்க நமக்கு லிட்டர் தான் வேணும். 1000 ml is equal to 1 liter. அதை இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ given mass of solute 120 grams, molar mass of solute 60 grams into 1 liter. கட் பண்ணீங்கன்னா அழகா ஆன்சர் வரும். வாட்ஸ் த ஆன்சர் டக்கனா? The answer is 2 molarity. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? Yes. So the correct answer is absolutely option B. டேக்கனா ஸ்டார்டிங்ல நான் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது என்னடா இது இப்படி இருக்கேங்கிற மாதிரி தோணி இருக்கும். ஏன்னா நான் இனிஷியலாக அந்த கொஸ்டின்ஸே டஃப்பான கொஸ்டின்ஸ் தான். பட் இப்போ உங்களுக்கு ஒரு நாக் கிடைக்குதா? ஓகே, ஒரு கொஸ்டின்னா இப்படி தான் சால்வ் பண்ணும், மோல் கான்செப்ட்னா இப்படி தான் சால்வ் பண்ணும், கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்குதா? எஸ் எஸ் கிடைச்சிச்சுன்னா ஒரு ஃபயர் போட பார்ப்போம். மேம் என்னால இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சால்வ் பண்ண முடியுது மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஃபயர் போட்டு விடுங்க பார்ப்போம். எஸ் 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 டக்கனா, லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். சூப்பர் சூப்பர் வினோ, தியாகு, வர்ஷினி, கீதா, எல்லாருக்கும் சால்வ் பண்ண முடியுதா? இன்னும் கொஞ்சம் டவுட்டா தான் மேம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஃபயர் போட வேணாம். எஸ் எஸ் மதன் சார் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு, அவர் பக்கத்துல தான் இருக்காரு, நீங்க வேற. So here we go with the next question. The amount of oxygen in 3.6 moles of water is. The amount of oxygen in 3.6 moles of water is. எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. வாட்டரோட ஃபார்முலா வந்துட்டு H2O. அப்போ ஒரு H2Oல ஒரு ஆக்சிஜன் இருக்குன்னா 3.6 moles of H2Oல 3.6 moles of oxygen தானே இருக்கணும். எஸ் எஸ் 3.6 moles of waterல 3.6 moles of oxygen தானே இருக்கணும். முடிய போகுது. ஓகே, அப்போ இந்த மோல்ஸ் நீங்க கிராம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணா ஆன்சர் வந்துரும். all you have to do is 3.6 into 16 கட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. that is the right answer. Yes, answer வந்துருச்சா? Shall we check? Answer வந்துருச்சா? Okay, இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா your answer is going to be option B. 57.6 is the right answer. Okay வா? இப்போ ஒரு question homework உங்களுக்கு தரேன்.
ட்ரை பண்ணிட்டு வாங்க. The density of 3m solution of sodium chloride is 1.3 gram ml inverse. இதோட மொலாலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதே கான்செப்ட்ல இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டிருந்தோம். சேம் கான்செப்ட் கொஸ்டின்ல அந்த கான்செப்ட் அப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஐ வாண்ட் திஸ் ஆன்சர் வித்தவுட் ஃபெயில். நீங்க போட்ட ஸ்டெப்ஸ்ல எங்கேயாச்சும் நீங்க ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் மெயில் இட் டு மீ டு எய்தர் pramila.m@vedantu.com. ஓகேவா? இல்ல மேம் மெயிலாம் கஷ்டமப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா obviously you can reach out to me through Instagram. So it is neat_pramila_chemistry. ஓகேவா? ரைட்டா? எஸ். ஓகே 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 சூப்பர் சூப்பர் சூப்பர்டா. ஓவர் டு மதன் சார். சார் வர போறாரு. இப்போ பிசிக்ஸ் தெரிக்க விட போறாரு. ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வணக்கம் வணக்கம். இருங்க ஒரே நிமிஷம் மைக் மாட்டிக்கிறேன். ஓகே, இல்லைடா எங்கடா விட்டோம்? எங்கே விட்டோம்? வெளியே இருங்க வந்துடுறேன். ஒரே ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின். ஓகேடா, இந்த கொஸ்டினில் தான்டா விட்டோம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணல. சரியா? பார்த்துக்கோ. ஸ்பீடு வந்துட்டு 3 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஆனால் அது எதோட ஸ்பீடு? அது வந்துட்டு அந்த போட்டோட வர்டிக்கல் காம்பனண்ட்டோட ஸ்பீடு மட்டும்தான். ஓகேவா? இங்கே என்னன்னா ரிவர் இங்கே இருக்கா? ரிவருக்கு வந்து ஒரு வித்து இருக்குது. இந்த வித்தை எந்த ஸ்பீடில் கவர் பண்ணுவோம்னா நம்ம 3 kmph அப்படின்ற ஸ்பீடில் கவர் பண்ணுவோம். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு போட்டை நம்ம எப்படி வைக்க போகிறோம்? போட்டு ஸ்டில் வாட்டரில் 6 kmph தெரியும்ல, அந்த 6 kmph ஸ்பீடை நம்ம வந்துட்டு இப்படி வைக்க போகிறோம். இப்படி வைக்க போகிறோம். ஸோ இது வந்து 6 kmph. எதுக்கு சார் இப்படி வைக்கிறோம்? ஏன்னா வந்துட்டு ரிவர் வந்து இன்னொரு டைரக்ஷனில் ஆக்ட் ஆக போகுது. ரிவர் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆக போகுது. ஓகேவா? ரிவர் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆக போகுது. அப்போது நம்ம வந்துட்டு ரிசல்டன்ட் வந்துட்டு இங்கே போய்ட்டு இப்படி சேரணும் அப்படின்னா 6 வந்து நம்ம இப்படி பார்த்த மாதிரி வைக்க போகிறோம். இப்போது நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? சிம்பிள். 6 square equals 3 square plus x square வச்சுக்கோ. அப்போனா √6 square minus 3 square equals அப்படின்னு வரும். அப்போனா அந்த வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் வந்துட்டு இப்படி தான் கண்டுபிடிக்கணும். 6 6 are 36 minus 9. 36 minus 9 என்னடா? 36 minus 9 வந்து 27. கரெக்டா? எஸ், 27. 27ஓட ரூட் ஈக்குவல்ஸ் எக்ஸ். 9 3s are 27. அப்போனா 3√3. ஓகேவா? 3√3. எங்கே சார் இங்கே 3√3 இல்லையே அப்படின்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு இந்த 5டா. சரியா? அதனால தான் 5 தான் ஆன்சர். புரியுதா? சம் கிளியரா? ஐஃபோன் சார்ஜ் ஏறிடுச்சு. எங்கே பாரு 57% வந்துருச்சு. சார்ஜ் வந்துருச்சு. போட்டாச்சு வேகமாக. ஃபாஸ்ட் சார்ஜரில் போட்டாச்சு. ஹாய் நகுல்யா, வெல்கம் டு த கிளாஸ். இந்த சம் புரிஞ்சாடா? இந்த சம்மோட முடிச்சிடலாம்டா. ஏன்னா இந்த சம்மில் ஐ ஹாவ் அ டவுட். இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் வெளில போயிட்டு. இந்த சம் டயக்ராம் வரைஞ்சி எனக்கு ஆன்சர் கரெக்டாக வரல. ஸோ வாட் வில் டூ இஸ் வில் எண்ட் த கிளாஸ் ரைட் ஹியர். சரியா? எண்ட் பண்ணிட்டு ஐ வில் கம் பேக் வித் இந்த கொஷின் அண்ட் இதுக்கப்புறம் இருக்க மற்ற கொஷின்ஸ். இதுக்கப்புறம் இருக்க கொஷின் கூட நீ ஆல்ரெடி போட்டிருப்ப. இந்த கொஷின் நீ ஆல்ரெடி போட்டிருப்ப. ஓகேவா? இந்த கொஷின் ஒன்று ஞாபகம் இருக்கா? ஒருத்தன் வந்து இப்படி போகிறான், இன்னொருத்தன் வந்துட்டு இப்படி போயிட்டு அவனை கேட்ச் பண்ணிடுறான். இதுக்கு இதான் ஆன்சர். இந்த சம் நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி, அவனை ஞாபகம் இருக்கும். எஸ், இதில் உங்களுக்கு டவுட்லாம் கூட வந்துருந்துச்சு. ஸோ இதிலலாம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஐம் நாட் ஷுர் அபவுட் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி பார்த்தேன். ஐ டிட் நாட் கெட் தி ஆன்சர். அதனால் வாட் ஐ டூ இஸ் ஐ பிரிங் அதர் கொஸ்டின்ஸ். இந்த கிளாஸ் வந்து இந்த கொஸ்டினோட முடிச்சுப்போம். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சில்ல? ஆனால் ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் எல்லாமே புரிஞ்சில்ல? ஓகே தானே? தட் இஸ் ஆல். சரியா? நம்ம மீதி ரிலேட்டிவ் வெலாசிட்டி கொஸ்டின்ஸ் வந்து இந்த ரிவர் ப்ராப்ளம்ஸ், ரிவரில் இங்கே இந்த 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 கொஸ்டின் வந்து ஈவன் இஃப் யூ டோன்ட் சால்வ் இட், நீ வந்து ஈஸியாக வந்து வரைஞ்சி பார்க்கலாம். என்னது? போட் இஸ் மூவிங் அப்ஸ்ட்ரீம் வித் வெலாசிட்டி ஆஃப் 3 m/s. இதுதான் ரிவர்னு வச்சுக்கோ. போட் வந்து இப்படி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க 3 m/s வச்சு வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்டு. அப்சர்வர் ஸ்டாண்டிங் ஆன் த போட். போட்லேருந்து ஒருத்தங்க பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? சுமார் as is crossing the river perpendicular to the direction of boat.
ஸ்விம்மர் எஸ் வந்து இப்படி கிராஸ் பண்ணுறாங்க ஓகேவா. மோஷன் ஆஃப் த போட். ரிவர் ஃப்ளோ வெலாசிட்டி வந்து 4 மீட்டர் பர் செகண்ட். அது எப்படி இருக்கும், அது வந்து இந்த சைடில் இருக்கும் 4 மீட்டர் பர் செகண்ட் ஓகேவா. இது வந்து 3 மீட்டர் பர் செகண்ட். The direction of motion of the boat. Okay, if river velocity 4 meter per second, swimmer crosses the river of width. The width வந்து 100 meter in 50 seconds அப்படி கொடுத்துருக்காங்க. 100 meter 50 secondsல கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சம்மில் நம்மளால் வேரியபிள்ஸில் எடுத்து எழுதிட முடியுது. ஆனால் சால்வ் பண்ணால் ஐம் கெட்டிங் நோவேர் நியர் தீஸ் ஆன்சர்ஸ். இதுக்கிட்ட எனக்கு எந்த ஆன்சருமே வரல சரியா. ஸோ சார் நெக்ஸ்ட் லைவ் வேணும் சார், நெக்ஸ்ட் லைவ் நாளைக்கு ஈவினிங், நாளைக்கு மார்னிங் கிளாஸ் வேணுமாடா. ஐல் ஒர்க் சம்திங் அவுட் ஓகேவா. நான் மேம்கிட்ட பேசிவிட்டு மார்னிங் கிளாஸ் இருந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் சரியா. டோன்ட் வரி. நான் இப்போயே மேம்கிட்ட பேசிவிட்டு மார்னிங் கிளாஸ் இருந்துச்சுன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் மார்னிங் கிளாஸ் வந்து இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன் சரியா. ஓகேவா, டோன்ட் வரி. ஸோ மீதி இந்த ரிவர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸை நம்ம கம்மிங் வீக்கில் லாஸ் ஆஃப் மோஷன் லெசன் முடிக்கிறதுக்கு முன்னாடி மோஷன் இன் அ பிளேன் லெசனில் டெய்லி ப்ராப்ளம் ப்ராக்டிஸில் 5 ப்ராப்ளம் பார்ப்போம் பார்த்தியா. அதில் வந்துட்டு நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் சரியா. என்னது அதில் நம்ம வந்துட்டு பார்த்துட்டே வந்துடலாம். டோன்ட் வரி சரியா. ஓகே, டோன்ட் வரி, பார்த்துடலாம் ஓகேவா. சரிடா, that is all. I'll see you all in the next class. Until then I'll be waiting. And யாராச்சும் வந்துட்டு MVSATக்கு ரெஜிஸ்டர் பண்ணலனா, if you guys are not registered to MVSAT, 30th September தான் லாஸ்ட் டேட்டு. ப்ளீஸ் கோ ahead and register. வாய்ஸ் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஏன்டா என்னடா ஆச்சு, ஒன்றும் பண்ணலடா, வெளில போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த ப்ராப்ளம் போட்டு பார்த்துட்டு வந்துட்டேன்டா, வேறு எதுவும் பண்ணலடா ஓகேவா. ஓகே சரிடா, பாய், டேக் கேர். நீங்கள் வந்து MVSAT ரெஜிஸ்டர் பண்ணலாம் பண்ணிடுங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. த்ரோட் பெயின் சார், நோடாக்கண்ணா ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்குது. என்னன்னு தெரில, மேபி ஏரோட டென்சிட்டி மாறிட்டதுனால, ஆமாம் ஏசி ஓடல, அதனால ஏதாவது வித்தியாசமாக இருக்கா என்னன்னு தெரில. பட் நோ இஷ்யூஸ் டாக்கா, நான் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ஐம் ஃபைன், ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், நோ இஷ்யூஸ் வித் மீ. கொஷின்ஸ் தான் வந்து நாட் ஆல் ரைட். கொஷின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குளறுபடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி போட்ட கொஷின்ஸ் 2-3 இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ராப்ளமுக்கு ஆன்சர் வரல. அதனால் வந்துட்டு நான் நாளைக்கு வந்துட்டு வீல் கோ ஹெட் வித் இட். இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்தாலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன் சரியா. இல்லைனா திரும்ப லெக்சர் பாருங்கள், ரிலேட்டிவ் வெலாசிட்டி வில் பி எக்ஸ்பிளைன்ட் இன் டீட்டெயில் ஓகேவா. டுடே நைட் நோ கிளாஸ் டாக்கண்ணா. இன்றைக்கி சண்டே தானே, சண்டே சம்பவம் மட்டும்தானே இன்றைக்கி வந்துட்டு இது என்னது யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் 1 ஷாட் 1 hour வீடியோ ஒன்று வந்துட்டு போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அது வேணால் வரும், அது பாருங்கள் சரியா. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா பாருங்கள் ஓகேவாடா. ஓகேடா, take care boys and girls, bye. See you again in the next class. Until then I'll be waiting. Okay da, bye.